அன்பான தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பில் அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பில் 47வது ஆராய்ச்சி கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் சீரோர் சமூகமும் இனக்குழு அமைப்பின் சிதைவும் என்ற பொருண்மையில் மதிப்புக்குரிய நம்முடைய தோழர் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக மேனாள் பேராசிரியராக பணியாற்றிய நம்முடைய அருமை தோழர் ஸ்டீபன் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு நம்முடைய நண்பர் தோழர் சைமன் வந்திருக்கிறார். அதே போல இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்கு பேராசிரியர் ராமச்சந்திரன், பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவையும் பேராசிரியர் நாவாவின் பெயரில் வருகின்ற ஆராய்ச்சி பத்திரிகையையும் பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரும்படி இந்த அரங்கை அவருடைய கையிலே ஒப்படைக்கிறேன். கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் கேக்குதுல்ல? நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 299வது கூட்டம் இது. அது நாளை மறுநாள் 300வது கூட்டம் நடைபெற இருக்கிறது. பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய 47வது கூட்டம் மாதந்தோறும் 2வது திங்கட்கிழமை விடாமல் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆராய்ச்சி கூட்டமாக இது இருக்கிறது. அதனால் உங்கள் எல்லாரையும் இந்த கூட்டத்திற்கு வருமாறு அன்போடு வரவேற்று அன்பு தம்பி சைமன் அவர்களை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். 299வது மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் முகநூலில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கம். தமிழ்த்தாய் பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்வேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிழொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி தொடர். நன்றி சைமன். பேராசிரியர் வானமாமலை அவர்கள் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்தி வந்தார் என்பது நமக்கு இங்கு கலந்திருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும். பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர் சிதம்பரநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அதுபோல பேராசிரியர் முனைவர் பக்தோசல பாரதி வந்திருக்கிறார்கள், செந்தி சார் வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் செந்தி சாரு, எஸ்கே கங்கா, நான் எல்லாரும் அந்த ஆராய்ச்சி கூட்டத்தை ஒவ்வொரு இடங்களில் நடைபெறுகின்ற போது பாளையங்கோட்டையில் நடக்கும், நாகர்கோவிலில் நடக்கும், அம்பாசமுத்திரத்தில் நடக்கும், அதே மாதிரி தூத்துக்குடியில் நடக்கும். இந்த கூட்டங்களுக்கு களக்காட்டில் நடக்கும்.
இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் அதை தவிர்க்காமல் அந்த கூட்டங்களுக்கு செல்லுவோம். பல்வேறு பொருண்மைகள் குறித்து அந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படும். பேராசிரியர் அற்புதமாக ஒருங்கிணைப்பார். நன்றாக நினைவிருக்கிறது. மதுரை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் கனகசபாபதி அவர்களும் துரை சீனிசாமி அவர்களும் தீசு நடராஜன் அவர்களும் இங்கு இந்த ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு வருவார்கள். வந்து தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு அங்கே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நேர ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வருவார்கள். அதை ஒரு புனித யாத்திரை போல அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விவாதிக்கப்படக்கூடியவை எல்லாமே விவாதத்திற்கு அவர் தனியாக அதற்கு மதிப்பளிப்பார். அந்த பேசக்கூடிய பொருண்மைகள் எல்லாமே அது பழந்தமிழ் இலக்கியமாக இருக்கலாம், மானிடவியல் குறித்த இருக்கும், நாட்டார் வழக்காட்டியல் இருக்கும், சமூகவியல் இருக்கும், பண்பாடு குறித்த உரைகள் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு உரைகள், தற்கால இலக்கியங்கள், இவை எல்லாமே இருக்கும். தத்துவம் இருக்கும். இவையெல்லாம் அங்கு பேசப்படும். பலர் ஒரு ஏறக்குறைய 4-5 கட்டுரைகள் நாள் முழுக்க காலையிலிருந்து மாலை வரை இடம்பெறும். பேராசிரியர் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பாங்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் பேராசிரியருக்கு அவர் பல்துறை அறிவை பெற்றவர். அதனால ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை கொடுப்பார். அதற்கு அப்புறம் கட்டுரை வாசிக்கப்படும். வாசித்த பின் விவாதம் நடைபெறும். விவாதத்தை ஒருங்கிணைத்து சில கேள்விகள் கட்டுரையாளர்களுக்கு சொல்ல இயலவில்லை என்றால் அதை பேராசிரியர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதற்கு அப்புறம் தான் ஆராய்ச்சி பத்திரிகையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆராய்ச்சி பத்திரிகை கொண்டார்கள். ஆராய்ச்சி பிரஸ் கூட பேராசிரியர் உருவாக்கினார். தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பத்திரிகை அவருடைய காலகட்டத்தில் வந்தது. இது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கட்டுரைகளுக்கு ஆராய்ச்சி பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரைகள் எல்லாவற்றிற்கும் பேராசிரியர் ஒரு சிறிய பேசேஜ் ஒன்று எழுதியிருப்பார். அவை ரொம்ப முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. அவற்றை கூட நம்முடைய இனிய தோழர் AM சாலன் ஆரல்வாய்மொழி அதை தொகுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார். அதற்குள் அவர் காலமாகி விட்டதால் அந்த பணி அதோடு நின்று விட்டது. அவ்வளவு சிறப்பான ஒரு முன்னுரை அதற்கு இருக்கும். அப்போ அதற்கு அப்புறம் ஆராய்ச்சி கூட்டங்களை அங்கங்கேயா நடத்துவதற்கு சில முயற்சிகளை எடுத்தோம். களக்காட்டுல செய்தோம். அம்பையில ஒரு முறை பேராசிரியருடைய காலத்திற்கு பிறகு அம்பையில நடத்தினோம். நாகர்கோவிலில் ஒரு 4-5 கூட்டங்கள் நடைபெற்றன. தூத்துக்குடியில் நடைபெற்றன. பாளையங்கோட்டையிலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்தோம். ஆனாலும் அது கைகூடவில்லை. பத்திரிகை அதே மாதிரி நம்முடைய முனைவர் மேத்தூர் ராசுகுமார் அவர்களுடைய முயற்சியில் நாவாவின் ஆராய்ச்சி என்கின்ற தலைப்பில் அந்த இதழ் வெளிவந்தது. அதற்கு அப்புறம் முத்துமோகன் அண்ணனும் பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்களும் இணைந்து தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையை கொண்டு வந்தார்கள். ஏறக்குறைய 50 இதழ்கள் வெளிவந்தன. அதற்கு அப்புறம் புதிய ஆராய்ச்சி என்கின்ற பெயரில் சில முயற்சிகளை எடுத்து ஏறக்குறைய 10 இதழ்கள், ஏறக்குறைய 10 இதழ்கள் வந்திருக்கின்றன. அவற்றிலும் கூட அந்த பேராசிரியர் காலத்தினுடைய பத்திரிகை அந்த கட்டுரைகளுடைய தரம் இப்போது வரைக்கும் அது இருக்கிறது என்பது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பேராசிரியருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை என்பது அதுதான். அதே மாதிரி அவருடைய ஆராய்ச்சி கூட்டத்தை நடத்துவோம் என்று தொடங்கி நாங்கள் இந்த ஆராய்ச்சி கூட்டத்தை முதல்ல ஜூம் மீட்டிங்காக நடந்தது. அதுக்கப்புறம் லீவானாவா சிந்தனை பள்ளி வெப்எக்ஸுக்கு அவர் வெப்எக்ஸில் கூட்டங்கள் நடத்த தொடங்கிய பின்
பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் கூட்டமும் ஜீவா நாவா சிந்தனை பள்ளியோடு இணைந்து இந்த கூட்டத்தை நடத்துகிறது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாதத்திலும் வெவ்வேறு வித்தியாசமான தலைப்புகளில் இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள், இசை பற்றியது, அதே மாதிரி சமூகவியல், பண்பாட்டியல், மானிடவியல், இந்த மாதிரிப்பட்ட தலைப்புகள், அதாவது தற்கால இலக்கியங்கள், இந்த மாதிரி பல தலைப்புகளில் இங்கு ஒரு ஆய்வு உரை நிகழும். மாதந்தோறும் ஒரு ஆய்வு உரை. இன்றைய உரை என்னுடைய இனிய நண்பர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் ஞா ஸ்டீஃபன் அவர்கள். அவரை பற்றி நான் ஜீவா நாவா சிந்தனை பள்ளி மேடையிலேயோ அல்லது பேராசிரியர் நாவா குழு ஆய்வுக்குழு மேடையிலேயோ அல்லது தமிழ் ஆய்வுலகிலோ நாம் தனியாக கூற வேண்டிய தேவையில்லை. அவரை எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கட்டுரைகளை, நூல்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய வகுப்புகள் அல்லது அவருடைய உரை என்பது ஒரு தனித்தன்மை மிக்கதாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக அவர் ஒவ்வொரு உரையையும் நிகழ்த்துவது சிறப்பாக இருக்கும். ஆய்வு முறையியலை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்கு, பணி நிறைவு பெற்ற பின்னரும் கூட. அதற்கு அப்புறம் மற்ற பேராசிரியர்களை போல் அல்லாமல் பணி நிறைவு பெற்ற பின்னும் தொடர்ச்சியாக அவர் வாசித்தல், எழுதுதல், ஆய்வு செய்தல் என்கின்ற தன்மையில் அவர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், ஜீவா நாவா சிந்தனை பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு ஆகியவற்றினுடைய தனித்தன்மை. அந்த தனித்தன்மையை பேராசிரியர் ஸ்டீஃபன் அவர்கள் தொடர்ச்சியாக பேணி வருகிறார். அதுதான் முக்கியமானது. அந்த இன்றைய தலைப்பு சீரூர் சமூகமும் இனக்குழு அமைப்பின் சிதைவும் என்கின்ற தலைப்பில் அவர் உரையாற்ற இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்ககால பழந்தமிழ் பாடல்களை, சங்ககாலம் என்று சொல்வதை விட பழந்தமிழ் பாடல்களை நாம் வாசிக்கின்ற போது அவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய சமூக பண்பாட்டு வாழ்க்கையை அவை பிரதிபலிப்பனவாக இருக்கின்றன. வாய்மொழி கூறுகளை கொண்ட பாடல்கள் ஏராளம் சங்க பாடல், பழந்தமிழ் பாடல்களில் நாம பார்க்கலாம். அவற்றை பார்க்கும்போது நிறைய ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு இனக்குழு பாடல்களும் அவற்றில் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இனக்குழு மாறி சீரூர் சமூகம் உருவாகக்கூடிய தன்மையை வெளியிடக்கூடிய பாடல்களும் காணப்படுகின்றன. அதுபோல நிலவுடைமை சமூக காலகட்டத்து பாடல்களும் சங்க பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. பல ஆய்வாளர்கள் அரசு உருவான பின், அரசு உருவாகுவதற்கு அடிப்படையா அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்கள் இவற்று இடம்பெறுவதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக கா சுப்பிரமணியன் அவர்களுடைய நூல் ரொம்ப முக்கியமான, சங்ககால சமுதாயம் என்கின்ற நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக கருதலாம். அதே மாதிரி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் கைலாசபதி அவர்களும், அதுபோல பேராசிரியர் அரசு அவர்களும், பேராசிரியர் மாதையன் அவர்களும் பல்வேறு விதமான காத்திரமான ஆய்வுகளை, பழந்தமிழ் பாடல்கள் பற்றிய ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவற்றில் இந்த மாதிரிப்பட்ட செய்திகள், இந்த சீரூர் சமூகங்கள் பற்றியும் அதே மாதிரி இனக்குழு அமைப்பு பற்றியும் அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஸ்டீபன் அவர்கள் இந்த தலைப்பில் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
இருந்தாலும் கூட இந்த தலைப்பை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கும்போது பெரும்பாலும் அவர் பழந்தமிழ் பாடல்களை அல்லது சங்கப்பாடல்களை எடுத்து அவற்றை முறைப்படி ஆய்வு செய்வார். இலக்கணத்திலையும் அவர் தொல்காப்பியம் குறித்த அவருடைய ஆய்வுகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆய்வுகள். அதனால இலக்கணத்தோடு இணைத்து அவர் பேசலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவரை அன்போடு பேச வருமாறு உங்கள் சார்பாக வேண்டி அவரை அழைக்கிறேன். தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வில் மௌனகுரு ஐயா அவர்கள் வருகை தந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மூத்த தோழர்கள் பக்தவச்சல பாரதி, சிதம்பரநாதன் போன்றவர்களும் இருப்பது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நேரடியாக உரைக்குள்ளாலேயே செல்லலாம் என்று கருதுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் ஆய்வுலகத்தை பொறுத்தவரையில் சங்க இலக்கியம் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு சாரார் சங்க இலக்கியத்தில் இனிமேல் என்ன இருக்கிறது பேசுவதற்கு என்று கூறுகின்ற போதும் இன்னும் தொடர்ந்து சங்க இலக்கியம் பற்றிய ஆய்வுகள் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால், இன்னும் சங்க இலக்கியம் பற்றிய பல கேள்விகளுக்கு சரியான விடையை நம்மால் கண்டறிய முடியவில்லை என்பதுதான். ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பனுவலுக்குள்ளால் இந்த கால வெள்ளத்தை தாண்டி எப்படி அதை புரிந்து கொள்வது, அதற்குள்ளால் இருந்து நாம் உண்மைகளை எப்படி வெளிப்படுத்துவது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏனென்றால் அதற்கு போதுமான அகழ்வாய்வு சான்றுகளோ அல்லது வேறு ஆவணங்களோ நம்மகிட்ட இல்லை. முழுக்க முழுக்க சங்க பாடல்களுடைய பனுவல்களை மட்டுமே வைத்து கொண்டு அதை வேறு புலங்கள் சார்ந்த அறிவுகளோடு இணைத்து அப்படித்தான் நாம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால், சங்க இலக்கிய பாடல்கள் எதுவுமே கால அடிப்படையில் தொகுக்கப்படவில்லை அல்லது கால அடிப்படையில் அவற்றை பதிப்பு செய்யவில்லை. எந்த பாடலுக்கு பின்னால் எந்த பாடல் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது தொகுத்தவர்களுக்கும் தெரியுமா என்னவோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது. எனவே ஒரு பாடல்களுக்குள்ளால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அது எந்த காலத்தை சார்ந்தது அல்லது எதற்கு முந்தியது எதற்கு பிந்தியது என்பவற்றை எல்லாம் நம்மால் கணிக்க முடியவில்லை. அப்படி என்றால் வேறு வழியே கிடையாது. உள்ளே பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் நாம் சில ஊகங்களை அல்லது உருவாக்க முடியும். அதைத்தான் இதுவரையிலும் ஆய்வாளர்கள் எல்லாருமே செய்திருக்கிறார்கள். வானமாமலை அவர்கள் இந்த பனுவலை வாசிக்கும் போது அல்லது இந்த பனுவல் குறித்த ஆய்வுகளை நிகழ்த்தும் போது மானுடவியலையும் சமூகவியலையும் மார்க்சியத்தையும் கையில் எடுத்துக்கொண்டார். எனவே அவரால் இதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை, புதுவிதமான அர்த்தத்தை, இதுவரையிலும் தமிழ் ஆய்வுலகத்தில் பேசப்படாத விஷயங்களை அவர் தொட்டு காட்ட ஆரம்பித்தார். அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் தமிழ் ஆய்வுலகத்தில் பல ஆய்வாளர்களிடம் நீங்கள் பார்க்கலாம். அது கைலாசபதியாக இருந்தாலும் சரி, சிவத்தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அந்த மார்க்சிய ஒளி அந்த பார்வை இருந்ததின் காரணமாக சங்க இலக்கிய பாடல்களை வெறும் இலக்கியமாக, இலக்கிய பனுவலாக, இலக்கிய ஆய்வு முறைகளாக பார்க்காமல் அதை சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்த்தார். பொதுவாக சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போது அல்லது சங்ககால சமூகத்தை பற்றி பேசும்போது அது இனக்குழு சமூகம் சிதைவுற்று அது ஒரு வேந்தர் சமூகமாக உருப்பெறக்கூடிய காலகட்டத்தில் தோன்றிய பாடல்கள் என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிறார். இப்ப நான் இங்கு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட விஷயம் சீரூர் சமூகம் பற்றி. சீரூர் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் ஏராளமாக கிடைக்கின்றன. இந்த சீரூர் பற்றி ஏற்கனவே தமிழில் பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சீரூரை எப்படி புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக இருக்கிறது.
நீங்கள் இலக்கண ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி, புறப்பொருள் வெண்பாமாலை, இந்த ரெண்டுமே வெட்சித்திணையை பற்றி பேசுகிறார். வெட்சித்திணையை பற்றி பேசுகின்ற பொழுது ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு செயற்பாடுகளை குறிப்பிடுது. புறப்பொருள் வெண்பாமாலை இது ரெண்டாக பிரிக்கிறது. வெட்சி கரந்தை என்று பிரிக்கிறது. ஆணிரை கவர்தலை ஒரு திணையாகவும் ஆணிரை மீட்டலை இன்னொரு திணையாகவும் பிரித்து காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போல தொல்காப்பியத்தில் நீங்கள் போர் பற்றிய போர் எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றிய ஒரு 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 வரிசை முறை இருக்கிறது. எப்படி போர் தொடங்கும், போர் தொடங்கிய பிறகு என்ன செய்வாங்க அப்படின்றத பற்றி வரிசையாக இந்த புறப்போர்களை பற்றி விரிவாக பேசப்பட்டது. புறப்பொருள் வெண்பாமாலையும் விரிவாக பேசுகிறார். எல்லாவற்றிலுமே போரினுடைய தொடக்கம் ஆணிரை கவர்தல். ஆணிரை கவர்தலில் தான் போர் தொடங்குகிற. முதலில் எதிரியினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை கவர்ந்து வருவான். வரும்போது அதை மீட்பதற்காக கரந்தை வீரர்கள் எதிர்பட்டு மீட்பதற்கு சண்டை செய்வார்கள். அதில் அவர்களுக்குள்ளாலே பெரிய சண்டையாக மாறும். அதன் பிறகு போர் அதுதான் போரினுடைய தொடக்கம் என்றுதான் இலக்கண நூல்கள் நமக்கு சொல்லுகிறது. தொல்காப்பியமும் அப்படித்தான் பேசுகிறது, புறப்பொருள் வெண்பாமாலையும் அதைத்தான் பேசுகிறது. இப்ப இந்த இடத்தில் தான் நாம் சில கேள்விகளை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மன்னன், ஒரு அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது போன்ற உருவாக்கம் நிகழும் போது போரினுடைய தொடக்கமாக ஆணிரை கவர்தல் என்பது ஏன் வருது, நிறை கவர்தல் என்பது ஏன் பேசப்படுகிறது? இந்த நிறை கவர்தல் என்று சொல்லக்கூடியது அல்லது ஆணிரை கவர்தல் என்பது போருக்காக மட்டுமா, அதற்கு முன்னால் இல்லையா, இருந்தது இல்லையா என்று நீங்கள் அதை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கும்போது போருக்காக மட்டுமல்ல, அதற்கு முன்பே ஆணிரை கவர்தல் என்று சொல்லக்கூடிய, நிறை கவர்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்பாடு சங்ககால சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் ராஜகௌதமனுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, ஆகோல் பூசல் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இதை பற்றிய விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிறை கவர்தல் அதனுடைய அந்த தொழிற்பாட்டினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு இறுதியான கட்டம் தான் நடுகள். நடுகள் வழிபாடு என்பதே நிறை கவர்தலில் இருந்துதான் தோற்றம் பெற்றது என்பதை நீங்கள் சங்க பாடல்களை படித்து பார்க்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனுடைய தொடக்கம், நடுகள் வழிபாட்டினுடைய தொடக்கமே அங்குதான் இருக்கிறது. சரி, இந்த நிறை கவர்தல் என்று சொல்லக்கூடியது யார் செய்தா, அது எப்படி உருப்பெற்றது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இதுல ரெண்டு திணைகளுடைய தொடர்பு இருக்கிறது. ஒன்று, ஒரு பக்கம் குறிஞ்சி, இன்னொரு பக்கத்துல முல்லை. நமக்கு தெரியும், முல்லை நிலம் என்பது கால்நடை சமூகம் அப்படின்னு சொல்றோம். முல்லை நிலம் முழுக்க முழுக்க கால்நடை சமூகமாக வளர்ச்சி பெற்றது என்று பார்க்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே இல்லை, நமக்கு நேரடியாகவே நீங்க சொல்லிடலாம், நிறை கவர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லை நிலத்தில் இருந்துதான் ஆணிரைகளை கவர்ந்து சென்றார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. ஆனால் நீங்கள் போர் என்று சொல்லும் போது போரினுடைய பிற்புலமாக இருக்கக்கூடிய திணை பாலை திணை. அதுதான் இலக்கண நூல்கள் எல்லாமே பேசுகிறது. பாலை தான் போருக்கான களம். ஆனால் இங்கு நிறை கவர்தல் என்பது முல்லை நிலத்தில் இருந்து கவரப்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது, முல்லை நிலம் சார்ந்த. இப்போ முல்லை நிலம் பற்றி நமக்கு சில அடிப்படைகளும் வேண்டும். நமக்கு நல்லாவே தெரியும், அது கால்நடை சமூகம். குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு நேராக நகரும் போது அவர்கள் கால்நடை வளர்க்கக்கூடிய சமூகமாக மாறுகிறார். சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடும் முல்லை நிலத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது சொல்லுவார், காட்டை அழித்த ஒரு குடியேற்ற பகுதி தான் முல்லை நிலம் என்று அவர் குறிப்பிடுகிறார். காட்டை அழித்து அதை குடியேற்ற பகுதிகளாக மாற்றுகிறார். சரி, இப்போ முல்லை நிலத்துக்கு வந்த உடனேயே எப்படி ஒரு கால்நடை சமூகம் உருவாக முடியும்? முல்லை நிலத்துக்கு வந்த உடனேயே ஒரு கால்நடை சமூகம் உருவாக முடியுமா? அப்ப முல்லை நிலத்து என்பது காட்டு பகுதியை அழித்து குடியேற்ற பகுதியாக மாற்றிய பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
கால்நடை சமூகமாக வந்து மாறுகிறார். அது எப்படி மாற முடிந்தது என்றால் அது குறிஞ்சி நிலத்தில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம். வேட்டை சமூகமாக இருந்த குறிஞ்சி நிலத்தில் வந்து வேட்டையாடி தொழில் செய்து உணவை சேகரித்து வந்த அந்த குழுக்களுக்கு விலங்குகள் தொடர்பாக பல்வேறு விதமான அனுபவங்களை அவர்கள் பெற்றார். உங்களுக்கு தெரிஞ்சு குறிஞ்சி திணை பாடல்கள்ல பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் யானையை பிடித்திருக்கிறார்கள், வேட்டையாடுதலுக்கு வந்து நாயை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குறிப்புகள் எல்லாம் அங்கு இருக்கு. பன்றியை பிடித்திருக்கிறார்கள், இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப விலங்குகளை வந்து டேமிங், அதாவது அதை சமூக வயப்படுத்துறது அல்லது பயன்பாட்டுக்கு சமூக பயன்பாட்டுக்குரியதாக மாற்றக்கூடிய முயற்சி குறிஞ்சி நிலத்தில் வந்து தொடங்கி விட்டது. அதனால்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அதுல குறிப்பாக நாயை வந்து திரும்ப திரும்ப அவர்கள் வேட்டைக்கு ஒரு மிக முக்கியமான பொருளாக விலங்காக அவர்கள் பயன்படுத்தி இருக்கார். அதே போல கழுதை, மாடு, இவற்றையெல்லாம் அவர்கள் வந்து பிடித்திருக்கிறார்கள், வளர்த்து இருக்கிறார்கள். ஆக இந்த அனுபவம் அவர்களுக்கு கை கொடுத்துள்ளது. குறிஞ்சி நிலம் வந்து விலங்குகளை வளர்ப்பதற்கு உரிய இடம் இல்லை என்பதை அந்த மக்கள் புரிந்ததின் காரணமாகத்தான் அதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி அவர்கள் நகர்கிறார்கள். அந்த நகர்வு தான் காட்டு பகுதி, காட்டை அழித்து குடியேற்ற பகுதியாக அமைத்து அங்கு வந்து அவர்கள் விலங்குகளை, குறிப்பாக இந்த ஆணிரைகளை வந்து வளர்க்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறார்கள். நீங்க வந்து முல்லை நிலத்துல வந்து வெறும் ஆணிரை மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அங்கும் வேளாண்மை செய்தார்கள். குறிப்பாக வரகு வந்து பெருமளவில் வந்து பயிரிடப்பட்டதாக சங்க இலக்கிய பாடல்கள் வந்து நமக்கு குறிப்பிடுகின்றன. ஆக முல்லை நிலத்திற்குள்ளால வந்து ரெண்டும் இருந்தது. ஒரு பக்கம் கால்நடை சமூகமாக அது இருக்கிறது, கால்நடை வளர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அவர்கள் வேளாண்மையும் செய்கிறார்கள். குறிஞ்சி நிலத்தில் வந்து காட்டரிப்பு வேளாண்மையை செய்து பெற்ற அனுபவத்தின் மூலமாக அவர்கள் இங்கும் காட்டை எரித்து அவர்கள் வேளாண்மை செய்கிறார்கள். அந்த வேளாண்மையின் மூலமாக முல்லை நிலத்தில் வந்து அவர்கள் கலப்பையை கண்டுபிடிக்கிறார்கள். ஆக நிலத்தை உழுது பண்படுத்தி அதுல வந்து வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து முல்லை நிலத்துல வந்து வளர்ச்சி பெறுகிறது. கலப்பையை வந்து விலங்குகள், மாட்டினுடைய கழுத்திலும் கழுதையினுடைய கழுத்திலும் வந்து பூட்டி நிலத்தை உழக்கூடிய தொழில்நுட்பம் முல்லை நிலத்தில் வந்து கண்டுபிடித்து விடுகிறார். ஆக முல்லை நிலம் வந்து மிக முக்கியமான ரெண்டு பெரும் சமூக மாற்றத்திற்கான ரெண்டு பெரும் தொழில்களை வந்து உருவாக்கி இருக்கிறார், தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்கி. ஒன்று வந்து கால்நடை சமூகம், கால்நடையை வந்து வளர்ப்பது, கால்நடையை வளர்ப்பதன் மூலமாக தன்னுடைய உணவு தேவையை வந்து நிறைவு செய்வது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை செய்வதன் மூலமாக அப்ப ரெண்டு வகையான போக்கு வந்து இருக்கிறது. குறிஞ்சி நிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்கும். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டரிப்பு வேளாண்மை அப்படின்றது வந்து தொடக்க நிலையில் வந்து இருந்ததை வந்து பார்க்கலாம். அந்த சமூகம் முல்லை நிலத்துக்குள்ளால வரும்போது இரு பெரும் தொழில் சார்ந்த குழுக்களாக மாறுகிறது. ஒன்று கால்நடைகளை மட்டும் பராமரிக்கக்கூடிய அல்லது கால்நடைகளை வளர்க்கக்கூடிய சமூகமாகவும், இன்னொன்று வந்து வேளாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடிய சமூகமாகவும் வந்து வளர்க்கிறது. ஆக ரெண்டு சமூக அமைப்புகள் வந்து ரெண்டு வகையான உற்பத்தி முறை என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கு. ரெண்டு வகையான உற்பத்தி முறை முல்லை நிலத்தில் வந்து மிக பிரதானமான உற்பத்தி முறையாக மாறும். ஒன்று வந்து கால்நடை சார்ந்த உற்பத்தி முறை, இன்னொன்று வந்து வேளாண்மை சார்ந்த உற்பத்தி முறையாக மாறும். இப்ப முல்லை நிலத்தை வந்து நாம் ஏன் கால்நடை சார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை சார்ந்த சமூகத்தை வந்து விட்டு விடுகிறோம், அதை வந்து பேசுவதே இல்லை. முல்லை எடுத்த உடனேயே அது வந்து கால்நடை சமூகம் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, முல்லை நிலத்துல வந்து வேளாண்மையை விட கால்நடை சார்ந்த பொருளாதாரம் தான் மிக முக்கியமான அல்லது மதிப்புடைய ஒன்றாக வந்து இருந்து, வேளாண்மை வந்து அவர்கள் நினைத்த அளவுக்கு வந்து பெரிய வெற்றியை அல்லது அவர்களுடைய உணவு தேவையை வந்து முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக வேளாண்மை வந்து அமையவில்லை. ஆனால் கால்நடையின் மூலமாக கிடைத்திருக்க உணவுப் பொருட்கள் என்பது
மிகையாக இருந்தது, அவர்களுக்கு வந்து ஏராளமான உற்பத்தியை வந்து தந்தது அப்படின்றத வந்து பார்ப்போம். பல பாடல்கள்ல குறிப்பு இருக்கு. பால் கொடுத்துட்டு அல்லது நெய்யை கொடுத்து மோரை கொடுத்து விட்டு அதற்கு பண்டமாற்றாக வந்து பெற்றது வந்து பசுவை கேட்கிறான், வேறு பொருள் கேட்கல, அதுக்கு பண்டமாற்ற பசுத்தா அப்படின்னு கேட்கிறான். அப்படிப்பட்ட பாடல் குறிப்புகளும் வந்து நமக்கு வந்து இருக்கிறார். இப்ப நீங்க இதோட சேர்த்து இன்னொன்றையும் வந்து பார்க்க வேணும். அந்த உற்பத்தி முறையில் இருந்த உறவு முறை குறிஞ்சி நிலத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, உற்பத்தி செய்கிறதை வந்து பாதீடு செய்யக்கூடிய முறை. உற்பத்தி செய்கிறார்கள் அல்லது கிழங்கு கனிகளை வந்து சேகரிக்கிறார்கள் அல்லது வேட்டையின் மூலமாக இறைச்சி கிடைக்கிறது, அதை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கிறது, அதைத்தான் பாதீடு என்று சொன்னாங்க. அதுதான் அங்க மிக முக்கியமான பொருளாதார உறவு முறையாக இருந்தது அப்படின்றத வந்து அது குறிஞ்சி நிலத்துல. ஆனால் முல்லை நிலம் வரும்போது அது பண்டமாற்றாக மாறுது. இங்க வந்து பாதீடு என்பது வந்து அங்க குறிஞ்சியில இருந்தது மாதிரியான பகிர்ந்தளிக்கக்கூடிய நிலை வந்து இங்கு இல்ல. இங்கு வந்து பண்டமாற்றாக அது வந்து மாறும். ஒரு தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து வாங்கி கொள்ளுகிறான். இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய உணவு தேவையில வந்து ஒரு சமநிலையை வந்து உருவாக்கி கொண்டார்கள். அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், முல்லை நிலத்துல வந்து ஒரே ஒரு உற்பத்தி முறை அல்ல, அங்கு வந்து பல்வேறு விதமான உற்பத்தி முறைகள் இருக்கு. ஒன்று வந்து கால்நடை சார்ந்த உற்பத்தி முறை, இன்னொன்று வந்து வேளாண்மை சார்ந்த உற்பத்தி முறை. இது ரெண்டு தான் பிரதானமாக பேசப்படுகிறது. இதற்கு மேலும் பல்வேறு வகையான உணவுப் பொருள் உற்பத்தி வந்து அங்கு நிகழ்ந்தது. தேன் எடுக்கிறது இருந்தது, கிழங்கு எடுக்கிறது இருந்தது, இப்படி பல்வேறு உணவு தேவை சார்ந்த உற்பத்திகள் வந்து அங்கு இருந்ததை வந்து பார்க்கணும். எனவே அங்க வந்து பண்டமாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு பரிவர்த்தனை முறை முல்லை நிலத்தில் வந்து பிரதானமாக பேசப்பட்டதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். சிவதம்பி இது பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, முல்லை நிலத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான வளர்ச்சியில வந்து இல்ல, பல்வேறு விதமான இனக்குழுக்கள் இருந்தார்கள். அந்த இனக்குழுக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான சமநிலையில் வந்து அவர்கள் வளர்ச்சி அடையல. வளர்ந்தவர்களும் இருந்தார்கள், வளர்ச்சியற்றி குன்றியவர்களும் வந்து இருந்தார்கள் என்பதை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சரி, அப்ப முல்லை நிலத்துக்குள்ளால வந்து நமக்கு ரொம்ப பிரதானமாக தெரியக்கூடிய இரண்டு உற்பத்தி முறை, ஒன்று கால்நடை சமூகம் சார்ந்தது, இன்னொன்று வேளாண்மை சமூகம் சார்ந்தது என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப கால்நடை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நிறைய ஆணிரைகளை வைத்திருப்பவர்களுக்கு மேய்ச்சல் நிலம், அவர்கள் ஆடு மாடுகளை வந்து மேய்ப்பதற்காக கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா? அப்ப மேய்ச்சல் நிலம் எங்க இருந்தது? அது வந்து முல்லை நிலத்தினுடைய சமவெளி பகுதிகளிலும் இருந்தது. சில பாடல்கள் சொல்லுது குறிஞ்சி நிலத்துக்கும் வந்து மேய்ச்சலுக்காக ஆணிரைகளை வந்து எடுத்து சென்றார்கள் என்ற குறிப்பு வந்து இருக்கிறது. அப்போ இப்ப நமக்கு ஒரு பக்கம் நல்லா தெளிவா தெரிகிறது, ஆடு மாடுகள் வந்து ஆணிரையை வளர்த்தவர்கள் அங்கேயே ஒரே இடத்துல வந்து அவர்கள் இருக்கல. அவர்கள் வந்து அந்த நிறையை வந்து மேய்ப்பதற்காக சமவெளிகளை அல்லது மேய்ச்சல் நிலங்களை தேடி அவர்கள் போயிருக்க வேண்டும். அப்ப இந்த கால்நடை சமூகத்துக்குள்ளாலேயே அலைந்து திரியக்கூடிய ஒரு சமூக பிற்புலம் வந்து இருந்தது. நமக்கு இன்றைக்கு கூட நீங்கள் ஆயர்குல வாழ்க்கை முறையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவர்கள் ஆணிரைகளை வந்து மாடு அல்லது ஆடுகளை வந்து மேய்ப்பதற்காக வந்து பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வார்கள். இரவும் பகலும் தங்கிவிட்டு 3 மாதம் அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருவார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை முறை வந்து ஆயர் குலத்தில் வந்து இருப்பதை நாம் வந்து பார்க்கிறோம். நிச்சயமாக சங்க காலத்திலும் இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை வந்து இருந்திருக்க கூடும். சரி, இப்படி ஒரு ஆக இப்படி ஆடு மாடுகளை வந்து அவர்கள் மேய்ப்பதற்காக மேய்ச்சல் நிலம் நோக்கி எடுத்து செல்லும் போது ஆணிரைகளை வந்து கவரக்கூடியவர்கள் வருகிறார்கள், வெற்றி வீரர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வந்து பற்றி கொண்டு பறித்து கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆணிரைகளை வந்து மேய்ச்சலுக்காக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கும் கவரக்கூடியவர்களுக்கும் இடையில் வந்து சண்டை தடுக்கின்ற போது அவர்களை
வெட்டி வீழ்த்துகிறார்கள், கொண்டு விடுகிறார்கள். கொண்டு விட்டு ஆணிரைகளை வந்து எடுத்து செல்லுகிறார்கள். சரி, இப்ப ஆணிரைகளை எடுத்து செல்லக்கூடிய இந்த வெற்றி வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆணிரைகளை வந்து கொண்டு போய் தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். உடனே அதை எல்லாருக்கும் கொடுத்துறான். ஒரு பாட்டு சொல்லுது, அவன் தலைவன் வருகிறான், வந்து காலையில வந்து எல்லாத்தையும் பசுக்களையும் ஆடு மாடுகளையும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துறான். சாயங்காலம் மத்து கடையிற சத்தம் கேட்டுது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லு. சரிங்களா? அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் அந்த தலைவன் வந்து ஆணிரைகளை கவர்ந்து தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவன் தன்னுடைய ஊர் மக்களுக்காக, தன்னுடைய அந்த குழு சார்ந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கிறான். ஒரு பாட்டு குறிப்பு இருக்கு சங்கலிக்கு பாட்டிலேயே, மாலை நேரத்தில் வந்து எல்லாரும் கல் அருந்துகிறார், களிப்போடு சந்தோஷமாக கல் குடிக்கிறார். அப்ப வந்து அந்த குடிக்கக்கூடியவர்கள வந்து ஒருத்தன் சொல்றான், எல்லா கல்லையும் வந்து இந்த தெளிந்த தேரலை வந்து காலி பண்ணிடாத, நம்முடைய தலைவன் வந்து ஆணிரை கவர்வதற்காக போயிருக்கிறான், அவன் வருவான், அவனுக்கு கொடுப்பதற்காகவும் கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, ஆணிரை கவர்வதற்காக அவன் வந்து போயிருக்கிறான், போன தலைவன் மீண்டு வருவான், அவன் வரும்போது அவனுக்கு கல் கொடுப்பதற்கு வந்து வைத்துக்கொள் என்று சொல்லுது. அவன் வந்த பிறகு எல்லாவற்றையும் நமக்கு பகிர்ந்தளிக்க போகிறான் அப்படின்ற சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போட அந்த மக்கள் இருப்பதாக அந்த பாட்டு வந்து குறிக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த வெற்றி வீரர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஆணிரையை கவர்ந்து கொண்டு தன்னுடைய இனத்தாருக்கு அல்லது தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து பார்க்கணும். அப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த சண்டை நிலம் சார்ந்த சண்டை அல்ல, நிலத்துக்காக அவன் சண்டை போடல. இவன் வந்து வெற்றி வீரர்கள் திடீர்னு போறான், போய் வந்து ஆணிரைகளை கவர்ந்து வருகிறான், வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துடுறான், அவ்வளவுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு தன்னுடைய உணவு தேவைக்காகத்தான் இந்த ஆணிரை கவர்தல் என்று சொல்லக்கூடிய செயற்பாடு வந்து நடந்திருக்க ஒழிய அது வந்து நிலத்துக்காகவோ அல்லது ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகைமையின் காரணமாகவோ நடக்காது. இதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பிற்காலத்துல வந்து வந்த புறப்பொருள் வெண்பாமாலை, அதே போல தொல்காப்பியம் இதை பற்றி பேசும்போது போர்னுடைய முறைகள்ல, போர் தொடங்கக்கூடிய போர் முறையக்கூடிய முறைகள்ல இது ஒன்றாக பேசப்படுது. ஆணிரை கவர்தல் போரினுடைய தொடக்கமாக சொல்லப்படுது. அப்ப இந்த மாற்றம் எப்படி வந்தது? சரி, அப்ப அதற்கு முன்னால் இருந்த ஒரு மரபு அதுக்கு பிற்காலத்துல வந்து வேறு ஒன்றாக, வேறு அது நிலம் சார்ந்த போரினுடைய தொடக்கமாக அது வந்து மாற்றப்படுகிறது. இப்ப இந்த மாற்றம் வந்து எப்படி வந்தது அப்படின்றதையும் நம்ம சங்க இலக்கிய பாடல்களின் வழியாக சில குறிப்புகள் வழியாக வந்து பார்க்கலாம். நம்ம தொடக்க நிலை வந்து அவன் வெற்றி வீரர்கள் போறாங்க, ஆணிரையை கவர்ந்து வருகிறான், தன்னுடைய குழுக்கு வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்தான், அவ்வளவுதான். இப்ப தன்னுடைய குழுவினுடைய உணவு தேவைக்காக அவன் சில நேரம் போறவன் வந்து கொல்லப்படுவான், அவன் திருப்பி வரமாட்டான். திருப்பி வரல அப்படின்னா நம்முடைய தலைவன் வந்து நமக்காக கொல்லப்பட்டுட்டான் அப்படிங்கிற வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவர்களுடைய ஊரில் அவனுடைய நினைவாக நடுகளை நட்டு வைப்பார். இதுவும் இது குறித்தும் ஒரு பாட்டு இருக்கு. அவன் ஊர் தலைவன் வந்து கொல்லப்படுகிறான், திருப்பி வரல, அவனுடைய மனைவி இருக்கிறா, அந்த வழியாக பாணன் வந்து போகிறான். அந்த பாணனை வந்து அவ கூப்பிட்டு சொல்றா, இந்த ஊருக்கு வந்து வேலியே இல்லாம இருந்து, அவன் தலைவன் இருக்கிறது வரையிலும் வேலியே கிடையாது, அப்படி அச்சம் இல்லாமல் இருந்தான். அவன் வந்து ஆணிரையை கவர்ந்து கொண்டது எங்களுக்கு வந்து கொடுத்தான், உணவளித்தான், பசி இல்லாம இருந்தோம். இப்போது அவன் வந்து நடுகள் ஆயிட்டான், அவனுடைய நடுகள் இதோ இருக்கிறது, அதை பற்றி பாடு என்று பாணனை குறித்து கூப்பிட்டு பேசுவதாக ஒரு பாடல் இருக்கிறது. ஆணிரையை கவர சென்றவன் திரும்பி வரவில்லை, அவன் கொல்லப்படுது. இரண்டு பக்கமும் நடக்கும். வெற்றி வீரர்களும் கொல்லப்படுவது உண்டு, கரந்தை வீரர்களும் கொல்லப்படுவது உண்டு. ரெண்டு பேரும் மாறி மாறி கொல்லப்படக்கூடியதை வந்து நாம் வந்து பார்க்கணும். ஆனால் இந்த வெற்றி வீரர்கள் கொல்லப்பட்டதும் சரி, கரந்தை வீரர்களும் கொல்லப்பட்டதையும் சரி, எங்குமே வந்து
ஒரு ஒரு மாசான இது படுகொலை இல்லை. ஒரு வெற்றி வீரன் போறான் அப்படின்னா பெரும்பாலும் தனியாகவே போயிருக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய படையோடு போய் ஆணிரை கவர போனதாக எந்த குறிப்பும் இல்லை முன்னால உள்ளதுல. வேந்தர்களுக்காக போகும்போதுதான் அப்படி செய்யும். அதே போல கரந்தை வீரர்களை பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 2 பேர் 3 பேர் அவ்வளவுதான் ஆடு மாடுகளை வந்து மேய்க்கக்கூடியவர்களாக போயிருக்கிறான். அதுல வந்து ஒருத்தன் செத்துருப்பான் அல்லது 2 பேர் செத்துருப்பான், அவ்வளவுதான். அப்ப இந்த போரில் ஆணிரை கவர்தலையும் மீட்டல்லையும் நடக்கக்கூடிய இந்த சண்டையில இது வந்து ஒரு 2 குழுக்கள் வந்து 2 குழுக்கள் நேரடியாக மோதியது போல குறிப்புகளோ சான்றுகளோ நமக்கு இல்லை. சங்க இலக்கிய பாடல்களுக்குள்ளால வந்து இல்லை. இது ஒரு குழு சண்டையாகவும் நடக்கல, அப்படியெல்லாம் இல்லை. மொத்தம் போயிருக்கான், ஆணிரைய முடிஞ்ச வரைக்கும் கவர்றான், தடுக்கும் போது வந்து முடிஞ்சு கொல்றான் அல்லது இவன் கொல்லப்படுறான், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. கொல்லப்பட்ட வீரனுக்காக நடுகள் வைக்கிறாங்க, வழிபாடு செய்கிறார். சரியா? ஆக இங்க 2 குழுக்கள் நேரடியாக மோதியதாக குறிப்புகள் இல்லை. அதே போல ஆணிரையை கவர செல்லக்கூடியவன் வந்து கரந்தை வீரர்கள் அல்லது கரந்தை வீரர்கள் சார்ந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவன் போனதில்லை. அப்படி எதுவுமே நடக்கல. வஞ்சினம் கூறிட்டு எல்லையை அழிப்பேன், ஆடு மாடுகளை அழிப்பேன் அப்படி இப்படின்னு யாருமே போனதில்லை தனியா. அப்ப இது முழுக்க ஒரு குழு வந்து தன்னுடைய உணவுக்காக தான் செய்த ஒரு செயற்பாடாக நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படிதான் சங்க இலக்கிய குறிப்புகள் வந்து இருக்கு. இப்ப இந்த செயற்பாடுல அல்லது இந்த சமூக வழக்கத்துக்குள்ளால வந்து ஒரு மாற்றம் நிகழ்றத வந்து பார்க்கணும். அது என்ன மாற்றம் அப்படின்னா, குறுநில மன்னர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு இனக்குழுவாக போரிட்டு தங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறார்கள், பெரிதாக்குகிறார்கள். அப்படி செய்யும் போது இந்த ஆணிரை கவரக்கூடிய வெற்றி வீரர்கள், குறிப்பாக சீரூரில் இருக்கக்கூடிய இவர்களை வந்து போர்ல வந்து பாக்குறாங்க. ஆனா இவர்கள் ஆணிரை கவர்வதில் வல்லவர்கள், மறவர்கள், வலிமை பெற்றவர்கள். அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, முதல்ல வேந்து விடு தொழில் அப்படின்னு ஒன்றை வந்து வைத்துக்கிறான். நீ வந்து எனக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுக்குள்ளால போய் ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு வா, அப்ப சண்டை போடுவான். சண்டை போடும்போது நான் வந்து படையோடு வர, இப்படி ஒரு ஒன்றாக மாறும். அப்ப ஒரு போரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னனோடோ அல்லது ஒரு கிழாரோடோ அல்லது இன்னொரு சிறிய இனக்குழு அமைப்போடோ போரிட்டு அந்த நிலத்தை கவரணும் என்று நினைக்கக்கூடிய மன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த சீரூர் மன்னர்களை வந்து சீரூர் தலைவனை பயன்படுத்தி என்ன பண்றான்னா, நீ போய் ஆணிரைய கவர்ந்துட்டு வா, அப்ப சண்டை வரும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்பது போல போரனுடைய தொடக்கத்துக்காக முதல்ல ஆணிரையை கவர சொல்லுகிறான். ஆணிரையை கவர்தல் என்பது ஒரு இனக்குழு சமூகத்தினுடைய செல்வத்தை அழிப்பதற்கு சமமானது, அதனுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு சமமானது. ஏனென்றால் விளைநிலத்துல வந்து ஆணிரைகள் தான் அவனுடைய செல்வம், அவனுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே ஆணிரைகள் தான். அதனால அதை கவருகிறான், அதை பறித்து வருகிறான். இப்ப இதுக்கு போதுமான பலம் வந்து வேணும். தொடங்குறதுக்காகத்தான் சீரூர் மன்னர்களை வந்து அவன் பயன்படுத்துது. இப்ப இதை வேந்து விடு தொழில்னு சொல்றோம். இப்போ இந்த சீரூரில் இருக்கக்கூடிய இந்த வெற்றி வீரர்கள் வேந்து விடு தொழிலை வந்து ஏன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு கண்ணியமாக போய் விளைநிலத்தில் இருந்து ஆணிரைகளை கவர்ந்து வந்து தன்னுடைய குழுக்களுக்கு பகிர்ந்தளித்த ஒரு சீரூர் வெற்றி வீரன் இப்ப வந்து வேந்து விடு தொழிலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒத்துக்கொள்கிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு வந்து இவனுக்கு போதுமான உணவு இல்லை, அவனுக்கு வந்து உணவு தேவை இருக்கிறது. அதனால்தான் ஆணிரை கவரவே போகிறான். அவன்கிட்ட வந்து வேளாண்மை போதுமான அளவுக்கு இல்லை, உணவு உற்பத்தி இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, வேந்து விடு தொழிலுக்கு போகிறான். போய் அதை செய்கிறான். செய்யும் போது அந்த மன்னன் கொடுக்கக்கூடிய பரிசுகளை எல்லாம் வாங்கி கொண்டாங்க. சிலர் நெல் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை வாங்கிட்டு வந்து தன்னுடைய இனக்குழுக்குள்ளால எல்லாருக்குமே வந்து பகிர்ந்தளித்ததாக பாடல் குறிப்புகள் வந்து இருக்கு. அப்ப வேந்து விடு தொழிலும் கூட எதுக்காக செஞ்சான் அப்படின்னாக்க,
தனக்காக அல்ல, தனக்கு வந்து பொருள் ஈட்டுவதற்காகவோ தன்னை வளர்த்தி கொள்வதற்காகவோ வந்து செய்யல. தன்னுடைய இனக்குழுக்காக, தன்னை சார்ந்த குழுவினருக்கு வந்து உணவளிப்பதற்காகத்தான் வேந்துவிடு தொழிலையும் வந்து அவன் செய்திருக்கான். ஆக வேந்துவிடு தொழிலுக்கு வந்து அவன் போகிறான். இது அந்த சீரூர் சமூகத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு நெகிழ்வான அல்லது அது சிதைவுறக்கூடிய ஒரு போக்கு வந்து இங்க வந்து தொடங்குது. வேந்துவிடு தொழில் வந்து தொடங்குது. இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு அசைவியக்கம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா, இப்ப சில மன்னர்கள் வந்து சில நிலப்பரப்புகளை எல்லாம் ஆக்கிரமித்து அதிகாரத்தை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போதே என்ன நடக்கு அப்படின்னா, சீரூர்களையும் வந்து தனதாக்கி கொள்வதற்காக முயற்சி பண்ணும். சிலரோடு வந்து வேந்துவிடு தொழில் மூலமாக நட்பாகிறான். சிலர் வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அவனோடு எதிர்த்து போரிடக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறான். இப்போ சீரூர் சமூகத்தை சார்ந்த இந்த வெற்றி வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் வந்து தனியா தான் பெரும்பாலும் வந்து ஆணிரை கவர அல்லது 2 பேர் சேர்ந்து போடும், குழுவாக போகல. இப்போ அவன் வந்து தன்னுடைய எதிரிகளை, அவனுக்கு எதிரிகள் வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள் அப்படின்றவன் வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க வந்து தொடங்குகிறான். இப்ப அவன் வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக, தன்னுடைய இனக்குழுவை வந்து காப்பாற்றி கொள்வதற்காக மற்றவர்களை போல ஒரு குழுவாக சேர்ந்து போரிடக்கூடிய அல்லது எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு குழுவாக மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக மழவர், உங்களுக்கு அந்த இதுல பாலை நில மக்களை பற்றி பார்க்கும் போதெல்லாம் மழவர் பற்றிய குறிப்பு வந்து நிறைய வருது. மழவர்கள் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தான் ஆணிரை கவர்வதற்காக போனவன். இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, தனக்குள்ளாலேயே போர் பயிற்சி வந்து கொடுக்குறான். போர் பயிற்சி வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து போர் பயிற்சி கொடுக்குறான். அதுக்கு ஒரு அரங்கேற்றம் வந்து நடத்தியிருக்கான். அதுக்கு பேரு பூந்தொடை விழா என்று பெயர். சங்க இலக்கிய பாட்டிலேயே குறிப்பு நமக்கு வந்து இருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, வெற்றி வீரர்களாக இருந்த இந்த சீரூர்ல இருந்தவன் ஆணிரை கவர்வதற்காக தனியா தான் போனான் அல்லது 2 பேர் சேர்ந்து போனான். இப்படி ஒரு ஆணிரை கவர்வதற்காக தன்னுடைய உடல் வலுவை அவ்வளவு தூரத்துக்கு மரம் வாய்ந்த ஒரு குழுவை சார்ந்தவன் இப்போ தன்னுடைய இளைஞர்களுக்கு படை பயிற்சி கொடுக்கிறான், படைக்கல பயிற்சி கொடுக்கிறான், ஆயுத பயிற்சி கொடுக்கிறான். அதுல பயிற்சி எல்லாம் முடித்த பிறகு அரங்கேற்று விழா நடத்துறான். அதை வந்து பூந்தொடை விழா என்று அவர்கள் கொண்டாடு. இப்ப இந்த தேவை ஏன் வந்தது? இந்த தேவை வருவதற்கு அடிப்படையான காரணம் வந்து மருத நிலம் சார்ந்த அந்த வளர்ச்சி போக்குல வந்து சின்ன சின்ன மன்னர்கள், அதிகாரம் சார்ந்த மையங்கள் உருவாகுவதும், அது தனக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழல் உருவானதுனால இவன் வந்து இந்த மாதிரியான ஒரு போர் பயிற்சி பெறக்கூடிய குழுக்களை அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள் என்ற குறிப்பை நாம் வந்து பார்ப்போம். சரி, இப்படி பயிற்சி உருவாக்குறான். அப்ப இப்போ வந்து சின்ன சின்ன அரசுகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகார மையங்கள் உருவான அதிகார மையங்கள் மழவர்களோடு அல்லது வெற்றி வீரர்களோடு நேரடியாக சண்டை போடக்கூடிய அளவுக்கு வலு இல்லை. ஏன்னா இவனும் அதுக்கு தயாராகிட்டான். அவர்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு தனக்குள்ளாலேயும் தன்னுடைய இளைஞர்களை வந்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து அவர்களையும் தயாராக வைத்திருக்கிறான். இங்கு ஒரு படை அவன்கிட்ட வந்து தயாராக இருக்க. எனவே வந்து மோத முடியாது, நேரடியாக உடனடியாக மோத முடியாது. அதுக்காக என்ன செய்யறான் அப்படின்னா இன்னொரு முறையை கையாளுகிறான். அதுக்குதான் என்ன பேர் அப்படின்னா பெண் எடுக்கிறது, மகட்கொடை மறுத்தல் என்று ஒன்று இருக்கிறான். என்ன செய்யறான் அப்படின்னா சீரூர் மன்னர்கள்ட்ட போய் பொண்ணு எடுக்கிறான். சிலர் அதற்கு வந்து ஒத்துக்கொள்ளுகிறார்கள், சிலர் வந்து மறுக்கிறார்கள். மறுக்கும் போது சண்டை போர் வந்து நடந்தது. மகட்கொடை மறுத்தல் என்று பெயர். இப்ப நீங்க சங்க இலக்கியத்துல பார்க்கக்கூடிய கடைசியாக பார்க்கக்கூடிய கடையேழு வள்ளல்கள்ல வந்து பெரும்பான்மையானவர்கள் இந்த சீரூர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதியமான் நெடுமான் அஞ்சி வந்து மழவர், அவனும் வந்து ஒரு சீரூர் சமூகத்தை வந்து சார்ந்தவனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, வெற்றி திணையில வந்து வெற்றி வீரர்களை வந்து இதுவரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா
அவன் வந்து ஆண் இறைகளை கவர்ந்து கரந்தி வீரர்களை கொன்று வரக்கூடியவன். அவனுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பின்பம் கிடையாது. ஆனா இப்ப அதே சமூகத்தை சேர்ந்த அதே இனக்குழுவை சேர்ந்த மன்னர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா கொடை வள்ளல்களாக இருக்கிறான். அவனும் வந்து ஒரு பெரிய படையை வச்சிருக்கிறான். அவரும் வந்து மற்ற மன்னர்களோடு மோதக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு இனக்குழுவாக மாறி இருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சமூகமாக அவன் வளர்ந்திருக்கிறான். அப்ப இதுக்கு காரணம் என்ன என்பதை வந்து நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப இதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னால சீரூர் வந்து என்னது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து தெளிவா. ஏன்னா இதுவரையில நம்ம வெற்றி வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம், மழவர்கள் அப்படின்னு பார்த்தோம். சீரூர்னா என்னது? சீரூர் பற்றிய குறிப்புகளை வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 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 பிரச்சனையும் இருக்கு. சீர்மையான ஊரா சிறிய ஊரா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. சீர்மையான ஊர் அப்படியும் இருக்கு, அளவில் சிறிய ஊர் அப்படின்னும் குறிப்புகள் வந்து இருக்கு. அதுல வந்து எது சரி அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு பாடல்ல புறநானூற்று பாடல்ல ஒண்ணு வந்து ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு மன்னன் வந்து போர்ல வந்து போருக்கு போறான், வெற்றி பெறுகிறான். அப்ப அவனுடைய படை வீரர்கள்ல ஒருத்தன் சொல்றான், நம்ம வெற்றி பெற்று இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம மன்னன் வந்து இதுக்கு பரிசாக சீரூரை தந்தா வேண்டான்னு சொல்லணும்னு சொல்றான். சீரூர் வேண்டான்ற. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீரூர் வந்து மருத நிலத்தோடு ஒப்பிடும் போது சீரூர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு செழிப்பான ஊர் வந்து கிடையாது. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் வந்து கிடையாது. ஆனா அது வந்து ஓரளவுக்கு பலமான ஊர் தான். அது எங்க இருந்தது அப்படின்னா பாலை நிலத்துல இருந்து. சீரூர் வந்து பாலை நிலத்துல வந்து இருந்ததாக சங்க இலக்கியம். நீங்க வந்து உடன்போக்கு குறித்த பாடல்களை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பாலை நிலம் வழியாக போகும்போது உடன்போக்கு போகக்கூடிய தலைவனும் தலைவியும் அந்த சீரூர்ல தங்கிட்டு போனாங்க அப்படின்னு குறிப்பு இருக்கு. சீரூர்ல தங்கின அந்த தலைவனும் தலைவிக்கும் வந்து சீரூர்ல இருந்த மக்கள் அவர்களை அனுப்பி வைத்ததாகவும் குறிப்பு வந்து இருக்கு. ஆக சீரூர் என்பது இலக்கிய குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது அது பாலை நிலத்தில் இருந்த ஒரு வளமான பகுதி, ஓரளவுக்கு வளமான பகுதி. அங்க வந்து சிறிய குளம் இருந்தது, எருமை மாடுகள் வந்து அதனுடைய அந்த ஊரினுடைய நடுவுல வந்து படுத்து கிடந்தது அப்படின்ற குறிப்பு எல்லாம் சீரூரை பற்றி இருக்கு. அதே போல புலவர்கள் பாடும்போது சீரூரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுவார்கள். சீரூருக்கு போனா அங்க இருக்கக்கூடிய விருந்தோம்பல்ல வந்து அது போல எங்குமே பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்கள் வந்து ரொம்ப அன்பாக விருந்தோம்பல் செய்வார்கள். அவர்கள் தரக்கூடிய உணவு வந்து மிக சுவையாக இருக்கும் என்றெல்லாம் புலவர்கள் வந்து சீரூரை வந்து புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய இதை வந்து நம்ம குறிப்புகளும் நம்ம பார்க்கணும். அப்ப சீரூர் என்பது பாலை நிலத்தில் இருப்பதாக குறிப்புகள் வந்து இருக்கு. ஆனா நீங்க வெற்றி கரந்தை போற வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது சார்ந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது அது பெரும்பாலும் குறிஞ்சி முல்லைக்குள்ளால நடந்தது மாதிரிதான் இருக்கு. அந்த பாடல்கள் சொல்லக்கூடிய காட்சி, அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அதுல வரக்கூடிய சொற்கள், வர்ணனைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அது பாலை நிலத்துல நடந்த மாதிரி தெரியும். அது வந்து பெரும்பாலும் குறிஞ்சி முல்லையில வந்து நடந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப நமக்கு முல்லை கட்டாயம், ஏன்னா ஆனிறை வந்து அங்கதான் இருக்கு, அங்க இருந்துதான் கவர முடியும். அப்ப எங்க இருந்து வந்தாலும் சரி, மருதத்துல இருந்து வந்தாலும் சரி, நெய்தல்ல இருந்து வந்தாலும் சரி, பாலையில இருந்து வந்தாலும் சரி, ஆனிறையை கவரணும் அப்படின்னா நெய்தல் முல்லைக்கு வந்துதான் ஆகணும். முல்லையில தான் ஆனிறை இருக்கு. இப்ப முல்லையிலிருந்து கவரப்படுகிறது. இப்ப முல்லையிலிருந்து கவரப்படக்கூடிய இந்த ஆனிறைகளை கவர்ந்தவர்கள் யார்? வெற்றி வீரர்கள் எங்க உள்ளவன்? அவன் வந்து யார் அப்படின்னா சீரூரில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் இந்த வெற்றி வீரர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு பாடல்ல வந்து குறிப்புகள் வந்து இருக்கு. குறிப்பாக மழவர சொல்றாங்க. இந்த மழவர்கள் தான் வெற்றி வீரர்களாக வருகிறார். அப்ப இந்த வெற்றி வீரர்கள் வந்து
யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் சீரூரை சார்ந்தவர்கள், சீரூர்ல இருக்கிறவன் அப்படின்னு பார்க்கணும். அவர்கள் சீரூரை வந்து நீங்க பாலை நிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, பாலை நிலத்தில் இருந்து அவன் வந்து முல்லை நிலத்துக்கு வந்து அல்லது குறிஞ்சி நிலத்துக்கு வந்து அவன் வந்து ஆணியர்களை வந்து மீட்டு கவர்ந்து சென்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான பாடல்கள்ல பார்க்கும்போது அந்த மாதிரியான குறிப்புகள் வந்து இல்ல. அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னாக்க, பாறைகளுக்கு இடையில வந்து ஒளிந்திருந்து ஆணிரைகளை வந்து ஓட்டி செல்வதை வந்து கவனித்து அவன் வந்து கவர்ந்து சென்றான் அப்படின்னு குறிப்பிருக்கு. சரியா? அதே போல இந்த கரந்தை வீரர்கள் வந்து கொல்லப்பட்ட இடங்கள், அந்த போர் நடந்த இடங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குறிஞ்சி முல்லையை ஒட்டிய பகுதிகளில் தான் அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கு. ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு நல்ல எல்லாருக்கும் தெரியும் என்று நான், இந்த நட்டார் போல் நடா நெடுங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கு. அதுவும் இதே போலதான் வெற்றி கரந்தை வீரர்களுக்கு இடையில நடந்த சண்டை, ஆணிரைகளை கவர்ந்து வர்றான். அதை வந்து தடுக்கக்கூடிய கரந்தை வீரர்கள் 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் கொல்லப்படுது, இன்னொருத்தன் வந்து உயிர் தப்பி ஓடுறான், வீட்டுக்கு போறான். போகக்கூடிய வழியில இறந்துபட்ட தலைவன் அந்த கரந்தை வீரனுடைய நினைவாக ஒரு கல்லுல அவனுடைய பேரை எழுதி வைக்க. அந்த கல் எங்க பாத்தீங்க அப்படின்னா, போற வழியில இயற்கையாக நிற்கக்கூடிய கல், அது நட்டது மாதிரி இருக்கக்கூடிய கல், அதைத்தான் நட்டார் போல் நடா நெடுங்கல், உயரமான கல். அந்த கல்லை செதுக்கி அதுல இறந்துபட்ட தலைவனுடைய பேரை எழுதி விட்டு வீட்டுக்கு போனான் அப்படின்னு அந்த பாடல் வந்து கல் வந்து எங்க இருந்தது? நிச்சயமாக அது வந்து குறிஞ்சி இல்லைன்னா முல்லையாகத்தான் இருக்க முடியும். அங்கதான் அந்த கல் இருந்திருக்கும். அந்த கல்லை வந்து போனான் அப்படின்றத வந்து நாம வந்து பாக்குறோம். பாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து சீரூர் வந்து பாலையில இருந்தது என்று சொல்லக்கூடியதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ பாலை என்று சொல்லக்கூடியதை வந்து குறிஞ்சி, முல்லை, நெய்தல், இதுக்கு வெளியில வந்து பாலை இருக்கு என்பது போல நாம வந்து புரிந்து கொண்டால் இதுக்கான விடையை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாலை அப்படின்றது வந்து சிலப்பதிகாரம் சொல்லுவது போல அது வந்து குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து வரக்கூடிய ஒரு பருவகால மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒன்று என்று சொல்லுவார். உரையாசிரியர்களும் அதைத்தான் சொல்றாங்க. அதுதான் பெரும்பாலான பொருளாக நாம் வந்து ஏற்றுக்கொள்ளும். ஆக குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் பருவகால மாற்றம் வந்து குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் மட்டுமா? நெய்தல்ல பருவகால மாற்றம் கிடையாதா? அல்லது மருதத்துல பருவகால மாற்றம் கிடையாதா? அப்ப வந்து மருத பாலை அப்படின்னு ஏதாவது இருக்கா? அல்லது நெய்தல் பாலை அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு குறுக்கு கேள்வி போட்டு இதை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, பருவகால மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விளைவுதான் பாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு சிக்கல் வந்து சேருகிறது. அதனால்தான் பாலை அப்படின்றத வந்து வேறு விதமாக அர்த்தப்படுத்தலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு வருகிறான், முல்லையிலிருந்து மருதத்துக்கு, இது ஒரு அவனுடைய வளர்ச்சி போக்குல வந்து அவன் இடமிட்டு இடம்பெயர்ந்து வெவ்வேறு வாழிடத்தை வந்து அல்லது உணவு உற்பத்திக்கு தேவையான வளமையான இடத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த நகர்வு நடக்கிறது. அப்படி நடக்கும் போது குறிஞ்சியிலையும் முல்லையிலையும் வாழ்வதற்கு தகுதியற்ற, தண்ணி இல்லாம போன இடம் பல குறிப்புகள் இருக்கு. மூதூர் என்ற குறிப்பு இருக்கு, தொல்லூர் என்ற குறிப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாததுனால இந்த ஊரை விட்டு போயிட்டான், குடிப்பதற்கு தண்ணி இல்லாததுனால இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் நமக்கு வந்து சங்க இலக்கிய பாடல்களுக்குள்ள இருக்கு. அதைத்தான் மூதூர், தொல்லூர் அப்படின்னு. அப்ப குறிஞ்சி முல்லையில வந்து இந்த போல நகரும் போது அங்க வந்து பாழ்பட்ட இடம் அல்லது வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக இடம்பெயர்ந்து போன அந்த இடங்களை வந்து பாலை என்று கணக்கில் கொண்டால் இது போன்ற சிக்கல்களை வந்து விடுவிப்பதற்கு வந்து எழுது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் சீரூர். அப்ப சீரூர் என்பது பாலை. அந்த பாலை எது அப்படின்னு பார்த்தா அது குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் உள்ள அதுக்குள்ளாலேயே இருக்கக்கூடிய பாழ்பட்ட ஊர் அல்லது வாழ்ந்து கெட்ட ஊர். அங்க வந்து வாழ்வதற்கு
போதுமான சோர்சஸ் வளம் இல்லை என்பதனால அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு போறான். அதனால உருவான இடங்களைத்தான் பாலை என்று அடையாளப்படுத்துகிறது என்று நாம் கொண்டால், சீரூர் என்பது குறிஞ்சி முல்லைகளுக்குள்ளால இது போல அவர்கள் உணவு தேவைக்கு உணவு போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாத இடங்களாக விட்டு விட்டு போன இடமாக நாம் வந்து அதனாலதான் சீரூர்ல வந்து உணவு பஞ்சம் இருந்தது அப்படின்றத வந்து பாக்குறோம். ஆனா பின்னால பாத்தீங்கன்னா அதே இது வந்து அவன் வந்து சில மலை பகுதிகளை வந்து வளமாக மாற்றிய பரப்புகளும் இருக்கு. இப்ப வந்து பாரியினுடைய பரம்பு மலை இல்லையா, அது வளமான பகுதி. இது போல வளமான பகுதியாக மாறியதும் வந்து இருக்கிறத வந்து பார்க்கிறோம். ஆனா சீரூர் என்பது அதுக்கு வந்து போதுமான உணவு உற்பத்திக்கான களம் வந்து இல்லை. அங்க உணவு பஞ்சம் இருந்தது. அதனாலதான் அவன் வந்து வேந்து விடு தொழிலுக்கு போறான். இது ஆணிரை கவர்தலுக்குள்ளால வந்து ஈடுபடக்கூடிய இதை வந்து ஆக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சீரூர் சமூகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு இனக்குழு சமூகமாக இருந்தது. அதுக்கு அடையாளம் எல்லாவற்றையும் வந்து பாதீடு செய்தார். அவன் வந்து வேட்டையின் மூலமாக கிடைத்ததும் சரி, கால்நடைகளை கவர்ந்து வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தன்னுடைய இனக்குழுக்குள்ளால தன்னுடைய குழுக்குள்ளால அவன் பகிர்ந்தளித்தான். இனக்குழு சமூகத்தினுடைய அடிப்படையான பண்பே இதுதான். இகாலிட்டேரியன் சொசைட்டி என்று சொல்லுவார்கள், சமத்துவ சமுதாயம். சமத்துவ சமுதாயத்தினுடைய அடிப்படையான பண்பே வந்து அவன் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்தல். எல்லாருக்கும் வந்து கொடுக்கிறான், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பான். அவன் ஆணிரை கவர்ந்துட்டு கொண்டு வரக்கூடியவன் வந்து ஒரு தலைவன். ஆனால் அந்த ஒரு தலைவன் கவர்ந்து கொண்டு வரக்கூடிய பசுக்களையும் மாடுகளையும் ஆடுகளையும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை. அவன் பெரிய பண்ணை எல்லாம் வைக்கல, அவன் பெரிய செல்வந்தனாக மாறவில்லை. அதை தன்னுடைய குழுக்குள்ளால எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தது. இது இனக்குழுனுடைய பண்பு. இனக்குழு தலைவன் வந்து எப்பவுமே அப்படிதான். வேட்டையாடினா வேட்டையாடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இறைச்சியை பகிர்ந்து அளிப்பான், எல்லாருக்கும் கொடுப்பான். அப்படிப்பட்ட பண்பை கொண்டதாகத்தான் சீரூர் இருந்தது. வேந்துவிடு தொழில் செய்வது வரையிலும் அப்படித்தான் இருந்தது. வேந்துவிடு தொழிலின் மூலமாக கிடைத்த உணவையும் அவன் வந்து பகிர்ந்து அளித்தான், தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அது எப்ப சிதைவுற ஆரம்பிக்கிறது என்றால், எப்ப வந்து மகட்கொடை போர் மறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சின்ன சின்ன சிற்றரசுகள் வந்து உருவாகும் போது இந்த சீரூரை வெற்றி வீரர்களை தங்களுக்கு சாதகமான படை வீரர்களாக அல்லது போருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவராக மாற்ற நினைக்கும் போதுதான் அங்கு பிரச்சனை நிகழ்கிறது. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு படை பலத்தை அல்லது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குழுவை உருவாக்க வேண்டிய தேவை சீரூருக்கு ஏற்படுகிறது. எனவே அவர்கள் தங்களுடைய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்களை வந்து போர் வீரர்களாக மாற்றக்கூடிய பண்பு வந்து அங்கு ஏற்படுகிறது. ஆக இங்கு நிலப்பகுதிகளில் வந்து என்ன மாதிரியான அதிகார மையம் உருவாக ஆரம்பிக்கிறதோ அதற்கு இணையான ஒன்றாக சீரூரும் வந்து தன்னுடைய இனக்குழு பண்பிலிருந்து அது விடுபட்டு தன்னுடைய எதிரிகளை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குழுவாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அதற்கு ஏற்பட்டது அப்படின்றத வந்து பாக்குறோம். இதன் மூலமாகத்தான் அந்த இனக்குழு சமூக அமைப்பு என்பது வந்து சிதைவடைய தொடங்கியது என்பதை குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஸ்டீஃபன். ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக தங்களுடைய உரை மீது பல்வேறு சந்தேகங்கள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கேள்விகள் வரலாம். இப்போ விவாதத்திற்கான நேரம். பேசுபவர்கள் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவரிடம் கேள்விகளோ சந்தேகங்களையோ கேட்கலாம் என்று வேண்டுகிறேன். டாக்டர் அகத்தியன் ஃப்ரம் பெங்களூர். ஐயா, என்னுடைய பேர் அகத்தியன், பெங்களூர் வந்து பேசுறேன். ஐயா, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விடயம் வந்து டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சீரூருங்கிற ஊர் அது என்ன மாதிரி ஒரு ஏரியான்னு தெரியல. அதே நேரத்துல வந்து ஒரு வீரன் வந்து ஐயோ நம்ம ராஜாக்கு வந்து சீரூரை மட்டும் கொடுத்துடக்கூடாது, வேற எந்த ஊர் வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீரர்கள் பேசிக்கிற மாதிரி அந்த பாடலுடைய மேற்கோள் காட்டிங்க. ஏன் இந்த சீரூர் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து ஒரு புன்சை நிலமா இருக்கக்கூடாது?
வன்புலமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஐயா. இல்ல அது வன்புலம் தான், அதெல்லாம் சந்தேகம் இல்ல, வன்புலம் தான். ஆனா வன்புலம் வந்து குறிஞ்சியில இருந்ததா, முல்லையில இருந்ததா, பாலையில இருந்ததா அப்படின்றதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம் ஐயா. அதே வேளையில ஒரு மென்புலமா இருக்கிற பட்சத்துல அது முல்லையில இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, ஒரு மென்புலம் ஆயிட்டாலே அது மருதநில மாதிரி ஆயிடுது சொல்ல. இல்ல நான் சொல்றேன், முல்லை நிலத்திலேயே உங்களுக்கு வந்து நீர்வளம் இல்லாத வறட்சியான இடங்களும் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் நீர்வளம் இல்லை. நீங்க வந்து முல்லை நிலத்திலேயே வேளாண்மை வந்து அவனுக்கு தோற்று போவதற்கு அடிப்படை காரணமே வந்து நீரை வந்து அவனால் நீர்வளம் வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் அவன் வந்து மருதத்துக்கு நேராக வந்து போறான். அந்த அந்த நகர்வு அதனாலதான் வருது. சரிங்களா? அதனால முல்லை நிலத்துல எல்லா இடத்துலயும் நீர்வளம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலயும் வறட்சியான பகுதிகள் வந்து இருக்கும். ஐயா, அதே வேளையில மருதம் கூட முல்லைய அழிச்சு உருவானது தானங்க ஐயா? மருத நிலம் முல்லைய அழிச்சு உருவாக்குனது அப்படின்றத விட அது வந்து ஆற்றுப்படுக்கை, ஆற்றை நோக்கிய பயணம் இல்லையா? ஆற்றங்கரையில இருந்துதான் உருவாக்குறான். சரியா? அதுல இருந்துதான் மருதம் வருது. மருதம் வந்து இயற்கையானதல்ல, உருவாக்கப்பட்டது. இயற்கையானது கிடையாது. மருதம் உருவாக்கப்பட்ட நிலம், உருவாக்கப்பட்ட திணை. புரியுதுங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். நீங்க மூதூர்னு சொல்லும் போது மேபி அது கைவிடப்பட்ட ஒரு ஊரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ சேர வரலாறு குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ சமீபத்துல ஆடுகோட் பார்த்து சேரலாதனை பத்தி ஒரு பாடல் பார்க்கும்போது அதுல அவனுடைய தலைநகரை இது பண்ணி வருது எப்படின்னா, தொல்புகழ் மூதூர் சொல்குவை ஆயிற்றி அப்படின்னு சொல்லி ஒரு வரி, அதாவது 1853வது பாடல்ல 5வது வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன் ஊர் வந்து ரொம்ப பழமையான ஊர்ரா, இவன் வந்து படையெடுத்து முடிச்சுட்டு வந்து திரும்பி இவங்களெல்லாம் நாட்டுல இருந்து திரை பொருள் கொள்ளை பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவன் ஊருக்கு போகும்போது அவன் ஊரை விவரிக்கும் போது உன் தொண்டி நகரம் தலைநகரம் வந்து ரொம்ப தொல்புகழ் மூதூர், தொல்புகழ் மூதூர் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. மூதூர், தொல்லூர், பழவூர், பழைய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் வந்து நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல வந்து இருக்கு. நீங்க 1810 குறிப்பிடுறீங்க. 1810 காலத்தால் பிந்தியது. அதுக்கு முன்னாடி உள்ள அகநாறு, புறநாறு, நற்றிணை, ஐங்குறுநூறுலயே இந்த குறிப்புகள் வந்து இருக்கு. அதையும் குறிப்பாக நீங்க வந்து எதுல பார்க்கணும் அப்படின்னா, உடன்போக்கு பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த தலைவனும் தலைவியும் வந்து அந்த குறிஞ்சி முல்லையை கடந்து பாலை வழியாக போகும்போது சில ஊர்ல வந்து ஆட்களே இருக்க மாட்டாங்க. வரும் ஏதோ பழைய இடிந்த ஊர் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். உடனே தலைவி கேட்பா, இது என்ன இந்த ஊர்ல ஆளே கிடையாதா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தலைவன் சொல்லுவான், இதுல ஒரு காலத்துல வந்து ஆட்கள் இருந்தாங்க, தண்ணி இல்லாததுனால இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இது மூதூர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தொல்லூர் அப்படின்னு சொல்றோம். அப்படி நிறைய பாடல்கள்ல வந்து குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப குறிஞ்சி முல்லை பகுதிகள்ல வந்து நிறைய இடங்கள்ல போதுமான அளவுக்கு வந்து தண்ணி வளம் இல்லாததுனால அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து நமக்கு இதுல கிடைக்கும். நான் இப்ப அதுதான் பாலையாக எடுத்துக்கலாமா அப்படின்ற குறிப்பை வந்து சார், அது ஒருவேளை பின்னால எல்லாரும் போயிருக்க மாட்டாங்க, சிலர் அங்கேயே இருந்திருப்பாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கலையா இல்லையா, போர் நடக்குது, அழிவு இருக்கு, வசதியானவங்க எல்லாம் போயிடுறான், மற்றவங்க இருக்கத்தானே செய்யறாங்க இல்லையா? அது போல அந்த பகுதிகளில் தான் இருக்கிற வளம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதே அந்த நிலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அதான் சிறிய ஊர், சீர் ஊர் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்தது வணக்கம். வணக்கம் வணக்கம் செல்வருமாள் சார். வணக்கம். நண்பர் ஸ்டீஃபனுடைய உரை ரொம்ப நல்ல சிந்தனையை தூண்டிச்சு, அருமையான உரை. முதல்ல நான் என்னுடைய பாராட்டு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சில கருத்துக்களாக சொல்ல விரும்புகிறேன். கேள்வி அப்படிங்கிறத விட சில கருத்துக்கள் சொல்றேன். அதாவது ஸ்டீஃபன் அருமையா பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, நம்ம சங்க இலக்கியத்தை இன்னும் கூட நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை விட இன்னும் தெரியாதது அதிகமா இருக்கு.
அதுக்கு காரணம் வந்து நமக்கு அதுக்கான உபாயங்கள், உபகரணங்கள் அல்லது நமக்கான சோர்சஸ், லிமிட்டட் சோர்சஸ் இருக்கிறதுனால சரியா நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியல அப்படிங்கறத சொன்னார். அது உண்மைதான், நிச்சயமா உண்மை. கூடுதலா நான் என்ன என்னுடைய கருத்தா சொல்ல வரேன் அப்படின்னா வந்து சங்க இலக்கிய ஆய்வுகள் நிறைய, அதாவது சங்க இலக்கியத்தை பொருள் விளக்கம் சொன்னது இல்லை ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே பெரும்பாலும் ஒரு விதமான பரிணாம கொள்கை அடிப்படையில. பரிணாம கொள்கை அடிப்படை அப்படின்னா நான் வெறுமனே பண்பாட்டு பரிணாமத்தை மட்டும் சொல்ல, ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய அதிகபட்சமான தாக்கம் இருக்கிறதுனால, அது சிவத்தம்பி, கைலாசபதி, நீங்களே குறிப்பிட்ட சுப்பிரமணிய அரசு, மாதேன் எல்லாம் இப்படி காத்திரமான தீவிரமான ஆய்வுகள் எல்லாமே சங்ககால சமூகத்தை பரிணாம அடிப்படையிலேயே பார்த்து இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற ஒரே சட்டகம் வச்சு பார்க்கறதுனாலேயே சில உண்மையான இன்னும் கூட தேவைப்படுற சில ஆய்வு முடிவுகளை நம்ம வர முடியாம போயிடுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கா என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரே காலகட்டத்துல எல்லா சமூகங்களும் எல்லா விதமான உற்பத்தி உறவுகளோட சமூகங்கள் இருக்கலாம். இப்ப இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு இனக்குழு சமூகங்களும் இருக்கு, மற்ற நிலை சமூகங்களும் இருக்கு. அது இந்த சமூகம் மாதிரி அடுத்தது வரும், இனக்குழுக்கு அப்புறம் சீரூர் வரும், சீரூருக்கு அப்புறம் வேந்தர் நில சமூகம் வரும். அப்படிங்கிற ஒரே மாதிரியான சட்டகத்தை அதிகபட்சமான அந்த அந்த மார்க்ஸ் இடதுசாரி சட்டகம் அளவு கடந்து அதிகமா பயன்படுத்துறதுனாலே இன்னொரு விதமா பொருள் கொள்றதுக்கான இல்லை வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க வந்து இந்த அதாவது ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறதையும் போருக்கான ஒரு முதல் தன்மையா வைத்து சொல்லும் பொழுது அந்த அதாவது ஏதோ உணவுக்காக போரிட்ட மாதிரியும் அது மாதிரியான ஒரு தூக்கலான ஒரு கருத்து இருந்தது. சொல்லப்போனா வந்து அப்படி ஒன்றும் நம்ம இனக்குழு சமுதாய நிலையில ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட் ஒன்றும் கிடையாது. அதாவது உணவுக்கான பற்றாக்குறை அப்படிங்கிறத விட வேறு மாதிரியான உந்துதல்கள் தான் இனக்குழுக்களை போட்டியிட வைக்குதோ இல்லது இனக்குழுக்களிடையே சில சச்சரவுகள் வந்ததெல்லாம் அந்தஸ்து, வேறு மாதிரியான சில தகுநிலை உயர்வு, இப்படிப்பட்டதுதான். அபகரிப்பு அப்படிங்கிறத விட வேறு மாதிரியான அந்தஸ்து உயர்வு இல்லை அந்தஸ்து தகுநிலையை காட்டுறதுக்கான தன்மை தான் அதுல இருந்திருக்கு. இப்ப நம்ம அந்த கருத்தையும் பார்க்கணும். ஒண்ணு மெத்தடாலஜிக்கலி நம்ம வந்து ஒரே மாதிரியான பயாஸ்டு மெத்தடாலஜிலேயே சங்க இலக்கியம் பார்க்கப்படுறதான்னு நினைக்கிறேன். இப்ப உடனடியாக வேற மெத்தடா என்னன்றத இப்ப இந்த உரையில என்னால் சொல்ல முடியாது, இருக்குது, நிறையவும் இருக்கு. அதையும் பயன்படுத்தினால் ஒழிய சங்க இலக்கியத்தை பற்றிய புரிதல் முழுமையாக கிடைக்காது. அதுக்காக நான் வந்து இடதுசாரி பார்வைகளோ இல்லை இதற்கு முன்பு நடந்த இடதுசாரி உபகரணங்களை அல்லது வைத்துக்கொண்டு மார்க்சிய சித்தாந்த அடிப்படையில சமூக உருவாக்கங்களை சங்க இலக்கியங்களை பார்த்து தப்பான பார்வைன்னு நான் சொல்ல, அது ஒரே விதமான பார்வை. அந்த பார்வை மட்டுமே பார்க்கறதுனாலேயே இன்னொரு சைடு தெரியாமையே போயிட்டு இருக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி சார். மைக்கை அன்மியூட் பண்ணுங்க சார். அவதானித்துக் கொண்டிருக்கிற எல்லா கருத்துக்களையும் சுவையாக இருக்குது. என்று சொன்னால் எனக்கு முன்னர் பேசிய அந்த நண்பர் யாருன்னு தெரியவில்லை, பெருமாளா? எனக்கு முன்னர் பேசியவர் யார்? முனைவர் செல்லப்பெருமாள். செல்லப்பெருமாள் ஒரு வித்தியாசமான கருத்தை வைத்தார். ஸ்டீபன் அவர்கள் இன்னொரு கருத்தை வைத்தார்கள். ஸ்டீபனுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் ஒரு வழி, செல்லப்பெருமாள் அதை இன்னும் கொஞ்சம் அகட்டி பார்த்தார். இந்த பல்வேறு வகையான பார்வைகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் புரிந்து கொள்ளலில் ஏற்படுகின்ற தத்துவார்த்த பிரச்சனைகள் அவை ஒரு புறமாக, இந்த நேர்கோட்டு முறையிலே பிரச்சனைகளை அணுகுதல்,
சிக்கலான முறையிலே அதை அணுகுதல் என்று பல்வேறு வகையான கோட்பாடுகளை தற்போது உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வைக்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி மெத்தடாலஜிக்கல் ப்ராப்ளம் அது. இதற்கும் அப்பால் நான் சொல்ல வருவது, இன்றைய ஸ்டீபனுடைய எனக்கு மிகவும் கவர்ந்தது. உண்மையாக மிக அருமையாக இருந்த அந்த உரை. எனக்கும் சங்க இலக்கிய பெரிய தாடனம் இல்லாவிட்டாலும் எனக்கு அதில் பரிச்சயம் உண்டு. எனக்கு தொல்காப்பியம் படிப்பித்தவர் பேராசிரியர் செல்வநாயகம் அவர்கள். அவர் தொல்காப்பியம் படித்தது சோமசுந்தர பாரதியார் தான். சோமசுந்தர பாரதியாருடைய அகத்தணையல் புறத்தணையலை அவர் அப்படியே கரைத்து குடித்து எங்களுக்கு கூறினார். அவர் மார்க்சிஸ்ட் அல்ல, மார்க்சிச சிந்தனையாளர் அல்ல செல்வநாயகம். ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பகுத்தறிவு முறை, சிந்தனை விஞ்ஞான முறையை சொன்னவர் அவற்றை பற்றி. இந்த ஸ்டீபனுடைய இந்த இதிலே என்னை கவர்ந்தது 2-3 விஷயங்கள். ஒன்று, அவர் ஒன்றிலிருந்து ஒன்று உருவாவதை சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றார். இப்ப குறிஞ்சி இனத்திலேயே இருக்கின்ற விஷயங்கள் முல்லை இனத்துக்குள் வருகின்ற பொழுது குறிஞ்சியும் முல்லையும் சேர்ந்து வருகின்றது. இந்த ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்று பரிமாணம் பெற்று வருது. அந்த எப்படி பார்க்கலாம் என்றால், அந்த முரண்பாடுகள் நடியாக வளர்ந்து வந்து மெல்ல மெல்ல போகின்ற தன்மையை மிக அழகாக ஸ்டீபன் அவர்கள் விளங்கப்படுத்தினார். ஆணிரை கவர்தலை தொடங்கி வேந்து விடுதலுக்கு ஊடாக போர் வீரர் வரைக்கும் அவர் கொண்டு வந்த முறை ஒரு ஒரு மேலும் சங்க இலக்கியங்களை, சங்க அந்த சிந்தனைகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸ்டீபனுடைய எழுத்துக்கள் இன்னைக்கு எப்போதும் கவர்கின்ற எழுத்துக்கள். இதில் அவர் பல்வேறு விதமான முறையிலே பாவித்திருக்கிறார், மல்டி டிசிப்ளினை பாவித்திருக்கிறார். இன்றைய இந்த உரையும் இன்றைய இந்த சற்று முன்னடந்த உரையாடலும் மேலும் நம்முடைய சிந்தனைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அழைத்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி சார். அடுத்தது அப்ப என்ன, நீங்க மன்னிக்க வேண்டும், நான் விடுதலை புரிகிறேன், விடைபெறுகிறேன். சந்திப்பு வந்தாங்க. நன்றி ஸ்டீபன். சரி சரி. என்னுடைய புத்தகத்தை நான் தந்த புத்தகத்தை பற்றி நீங்க ஒன்றும் எழுதல, எனக்கு என்ன எழுதிடுவான். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டீஃபனுடைய உரையை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, மகிழ்ச்சி. நன்றி ஸ்டீஃபன். ரொம்ப நல்லா, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகால தரவுகள், கிமுலேருந்து கிபி வரைக்குமான தரவுகளை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த தரவுகளில் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள் இருக்குது. அந்த வாழ்க்கை முறைகளை நாம் என்ன பண்ணுறோம், இதுக்கு பின்னால் இது, இதுக்கு பின்னால் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு வரைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம். அது ஒரு வகையான பார்வை தான், நல்ல பார்வை. அதே போல் சீரூர் அதை பற்றிய விளக்கங்கள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் நான் உள்ள போகலை. ஆனால் இப்போ எப்படி ஒரு நம்முடைய இலக்கியங்கள், இப்போ பண்டைய இலக்கியங்கள், இப்போ ராமாயணம், பாரதம் அல்லது வெளிநாட்டில் ஹோமருடைய இலக்கியங்கள் எல்லாமே வாய்மொழி மரபுலேருந்து வந்ததாக நம்ம சொல்கிறோம். அது வாய்மொழி மரபுலேயே இருந்து பின்னால் அதுக்கு ஒரு இலக்கிய வடிவம் கிடைச்சது அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த இலக்கியம் வடிவம் கிடைத்ததற்கு பின்னால், அது ஒரு யாராலும் எழுதி வைக்கப்பட்டதற்கு பின்னால், இன்னொரு பக்கத்தில் அந்த வாய்மொழி மரபும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் எழுத்திலக்கிய மரபும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டுமே இருக்கிறது போல இந்த ஆணிரை கவர்தல், மீட்டல், அந்த செய்திகள் அது ரொம்ப நல்ல சிறப்பான செய்திகள். அதான் ரொம்ப தொல்பழம் காலம். அதுதான் அந்த சமயத்தில் அதுதான் செல்வமாக, மாடுனாலே செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த செல்வமாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மண்ணை பற்றியோ மற்றதை பற்றியோ அந்த காலகட்டத்தில் இல்லை. அவங்க மாடுகள், அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள், அது உணவுக்கான ஒரு மிக அடிப்படை ஆதாரமாக இருந்ததுனால அதை வச்சு அதை கவர்தல், அப்புறம் அதை கவர்ந்து கொண்டு வருபவன் ரொம்ப மிகச்சிறந்த வீரனாக கருதப்படுதல்,
அதை மீட்டுட்டு வந்தோம் இன்னும் மிகச்சிறந்த வீரனாக கருதப்படுதல். இப்படிதான் வந்து தொடக்க கால நிகழ்வுகள் இருந்திருக்குது. நான் முன்னாடி சொன்னது போல அந்த வாய்மொழி மரபு தொடர்ந்து அது ஒரு மரபா தொடர்ந்து இன்னை வரைக்கும். இப்போ நீங்க பாரதம்னாக்கா பாரதம் வாய்மொழி மரபுலையும் இருக்குது, எழுத்து மரபுலையும் இருக்கு. இது ஒரு மரபு, இது ஒரு மரபு தனித்தனியா இருக்குது. அப்போ இதுல இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் கூட இது தனித்தனி மரபாகவும் இருக்கு. அதுபோல இன்னைக்கு இந்த ஆணிலை கவர்தல் அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்வு அண்மை காலம் வரைக்கும் 82 அந்த 85 அந்த காலகட்டம் வரைக்கும் தஞ்சை பகுதிகளில் இருந்தது. மாடு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் மாடு பிடிக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது நம்முடைய சட்டப்படியான இதுக்கு வந்து அது மாட்டு திருட்டு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் மாடுகள் இருந்ததுனாக்கா சொல்லிட்டே வந்து அதை மிக திறமையாக அதை நினச்சாங்க. அதை சொல்லிட்டு நான் உங்கள் வீட்டு மாட்டை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னதான் வேலி போட்டு தடுத்து வச்சிருந்தாலும் அதுலேருந்து மாட்டை களவாடிக்கிட்டு போயிடுறது அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த அந்த நிகழ்வுகள் அண்மை காலம் வரைக்கும் நான் தஞ்சைக்கு போன 82 85 அந்த காலகட்டத்திலாம் இருந்தது. அப்படி கொண்டுட்டு போகிற மாட்டை அவங்க அங்கே உள்ள ஒரு மறைவான பகுதியில் கொண்டு போய் மறைச்சி வச்சிருவாங்க. மறைச்சி வச்சுட்டு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து தேடிக்கிட்டு போவாங்க. மாட்டை தேடிக்கிட்டு ஒரு குழு போவோம். போனோடனே அங்கே வந்து என்ன தேடுறீங்க, மாட்டை தேடுறேன். மாட்டை வந்து நீங்கள் நான் உங்க என்ன அடையாளம் அப்படின்னு அவங்க அந்த ஊர்க்காரங்களே அதை கேட்பாங்க. என்ன அடையாளம்னு கேட்பாங்க. அவங்க இந்த மாட்டினுடைய அடையாளத்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியாதான் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தாக்கா நாங்கள் வந்து எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்டேருந்து வந்து நான் அதை மீட்டுக்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு பிறகு இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாட்டை வந்து மீட்டிட்டு வராங்க. மீட்டிட்டு வந்த மாட்டை பிறகு வந்து அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, விற்றுருவாங்க. ஏன்னா அது அவங்க வீரத்தால் மீட்டுட்டு வந்தது இல்லை, அவங்க பணம் கொடுத்து மீட்டுட்டு வந்ததுனால, ஓரளவுக்கு பணம் கொடுத்து மீட்டு வந்ததுனால அவங்க அதை விற்றுடுறாங்க. அப்படி அந்த கிடைத்த பணத்தை அந்த களவாடிட்டு போனாங்க இல்லையா, அவங்க வந்து தனியாக அவங்க வந்து அதை அனுபவிக்கிறது கிடையாது. அதை வந்து ஊர்க்காரங்களுக்கெல்லாம் அதை செலவு பண்ணிடுறாங்க. உதாரணமாக அவங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கல் கொடுத்தாங்க, அவன் வருவான், அவனுக்கு கல் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி, அதே போல் அவன் ஊருக்காரங்களுக்கெல்லாம் அவங்க தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக மறைச்சி விடுறாங்க. அதை அவனை வந்து மிகப்பெரிய வீரனாக கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட அந்த மரபு என்பது இது ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து இதிலிருந்து இந்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை, அதிலிருந்து அடுத்த வாழ்க்கை என்பது அது ஒரு பார்வை. அது இருக்கலாம் நிச்சயமா வந்து அப்படி வாழ்க்கை முறை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இதிலிருந்து இதுன்னு சொல்ற அதே நேரத்தில் அந்த பழைய மரபுங்கிறது இன்னைய வரைக்கும் இருந்திருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. என்னுடைய அந்த அந்த மாட்டுப் பொங்கல்ங்கிற புத்தகத்தில் நான் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கேன். இதை வந்து சும்மா ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி உங்களுடைய உரை வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டீஃபன். ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்குறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நல்லது. அடுத்தது கலையரசன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உரை வந்து சீரூர் சம்பந்தமா சீரூர் ஒரு வரைபடத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இந்த வரைபடத்துல வந்து பார்க்கும்போது சார், இப்ப வந்து நீங்க கையாண்டதுல வந்து ஆணிரை கவர்தல் மீட்டல், அப்புறம் வந்து சீரூர் அமைந்திருக்கக்கூடிய இடம், அப்புறம் வந்து அதுக்குள்ள நடக்கூடிய பாதியிடு, அப்புறம் நடுகள், இது கிட்டத்தட்ட இது எல்லாமே டீல் பண்ணும்பொழுது சார், இதுக்குள்ள வந்து இப்ப சில சின்ன சின்ன சந்தேகங்களும் ஐயங்களும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுங்க சார். இப்போ வந்து சீரூரை பத்தி சொல்லும் பொழுது வந்து அது நிறைய இடங்கள் அதோடைய முன்னோட்டுக்களை வந்து கவனிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேங்க சார். இப்போ வந்து குரம்பை குடி சீரூர், அங்குடி சீரூர் அப்படின்னு குடியோடு சேர்த்து சீரூரை பார்க்கக்கூடிய தன்மை வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து விரவி கிடக்கிறதா பார்க்கலாங்க சார். இப்போ வந்து சீரூர் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுலையும் குடியை பத்தி புரிஞ்சுக்கிறதுலையும் கூடிய வந்து முயற்சியை வந்து இந்த இடத்துல கவனப்படுத்தும்னு நினைக்கிறேங்க சார். ரெண்டாவது வந்து இந்த சீரூர் அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து மன்றத்தி சீரூர்னு இருக்கு. இப்போ வந்து குறிஞ்சியிலையும் கூட வந்து சீரூர் பத்தின குறிப்பு வந்து குடிச்சீரூர்னு சொல்றத வந்து பார்க்க முடியுது. முல்லை பத்தின இடத்துல வந்து வன்புலச்சீரூர், குரம்பை குடிச்சீரூர், கரம்பை குடிச்சீரூர்,
இந்த மாதிரி இருக்கிறது பார்க்க முடியுதுங்க சார். இப்ப இந்த இதுல வந்து இந்த ஆணிரை பூசல் நடக்கூடிய இடத்த வந்து யோசிக்கும் பொழுது மேய்ச்சல் இடத்தை விட பெருவழி பாதைகள் அப்படிங்கறத வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா பெருவழி பாதையில தான் நீங்க சொல்ற உதாரண பாடல் வந்து இருக்குது. இன்னொன்னு வந்து இப்ப ஆணிரை கவர்தல் மீட்டல்ல ஈடுபட்டவங்கள பத்தின குறிப்புகள் பார்க்கும் பொழுதுங்க சார், இளையர், மழவர், மறவர், கல்வர்னு சொல்லும்போது அவங்க வந்து வேட்டுவக்குடியா இருக்கிறதையும் பார்க்க முடியுதுங்க சார். இப்ப வந்து நான் ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோங்க சார். இப்ப வந்து கல்வர், வேட்டுவர், ஆரலை செய்யக்கூடிய மழவர், மறவர் இதெல்லாமே வந்து வேட்டுவக்குடியிலிருந்து கிளைத்த ஒரு கிளைக்குடிகள் போல வந்து சங்க இலக்கியம் பதிவு செய்யறதை வந்து பார்க்க முடியும். அது எல்லாமே வந்து பெருவழி பாதைகள்ல நடக்கக்கூடிய மாட்டு பொருளாதாரம், மாட்டு சந்தை அல்லது மாட்டை வந்து வியாபாரம் செய்யறதுக்காக பெருவழி பாதைகள்ல வந்து நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த ஆணரை பூசல் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா மேய்ச்சல் நிலத்தை வந்து இப்ப நீங்க குறிப்பிட்டது போல இந்த பொருளுயிர் பிரிவு பாடல்கள்ல தான் வந்து கோவலர்களும் மாயர்களும் வந்து ஆணரை மேய்க்கிறத வந்து பார்க்கறது. இப்போ வந்து பூலியர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாட்டை மட்டுமே மேய்க்கக்கூடிய குடிகளா வந்து சங்க இலக்கியம் பதிவு செய்யுது. கோவலர், ஆயர்னு பார்த்தா அவங்க வளர்ப்புக்காக செய்யறவங்க, அவங்க கிட்ட நேரடியா வந்து பூசல் ஏற்படுத்தி பட்டதா வந்து நமக்கு வந்து செய்திகள் வந்து சங்க இலக்கியங்கள் பதிவு செய்தா அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க சார். ரெண்டாவது, நமக்கு வந்து கூடலூர் ஆகோல் பூசல் நடந்த இடமும் வந்து பெருவழியை பத்தின, பெருவழிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான் வந்து நமக்கு ஆகோல் பூசலை பத்தின ஒரு நடுகளும் கிடைச்சிருக்கு. இந்த ஆணிரை பூசல் நடக்கக்கூடியது வந்து மேய்ச்சலோடு தொடர்புபடுத்தி யோசிக்கிறது வந்து சிக்கலா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க சார். இது வந்து என்னுடைய ஒரு கருத்துங்க சார். இல்ல, இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா பெருவழி வரைக்கும் வர்றீங்க. பெருவழி வந்து வணிகத்தோடு தொடர்புடையது இல்லையா? அப்ப வந்து இந்த ஆணிரை வளர்ப்பு, கால்நடை சமூகம் இதனுடைய ஒரு வளர்ச்சி போக்குக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து வணிகம் அப்படின்றது வந்து வருது. இந்த ஆணிரை கவர்தலுக்குள்ளாலேயே வந்து அதை வந்து ஒரே ஒரு காலகட்டத்தோடு மட்டும் வச்சு பார்க்க கூடாது. அதுக்குள்ளாலேயே ஒரு பெரிய வளர்ச்சி போக்கு, மாற்றங்களை வந்து பார்க்க முடியுது. நீங்க வந்து மேய்க்கக்கூடிய இடங்களில் இருந்து ஆணிரையை கவர்ந்து வந்த செய்தி நமக்கு இருக்கு, சங்க இலக்கிய பாட்டே இருக்கு. அந்த நான் சொன்ன நட்டார் போல் நடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பு வந்து மேய்த்துட்டு இருக்கும் போதுதான் ஆணிரை கவரப்படுகிறது. அது வந்து பெருவழியில நடக்கல, சரிங்களா? மேய்ச்சல் நிலத்துல இருந்து தான் நடக்குது, அந்த சண்டை வந்து நடக்குது. அதே போல இன்னொரு பாட்டுல வந்து நீங்க பார்க்கலாம், அவன் வந்து தலைவனும் தலைவியும் வந்து குறிஞ்சி நிலம் வழியாக அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது ஆணிரையை கவர்ந்து வெற்றி வீரர்கள் வர்றாங்க. அவங்க யாருடைய ஆணிரைன்னு தெரியாது, ஆனா அது தன்னுடைய குழு சார்ந்த ஆணிரைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த தலைவன் வந்து தடுக்கிறான். தடுக்கும் போது அந்த யார வெற்றி வீரர்கள் வந்து கொன்று போட்டுவிட்டு ஆணிரைகளை கொண்டு போயிடுறான். இப்ப வந்து மனைவி தனியாகிறான். அப்பதான் அவ அதை பாடுறான், ஐயோ எனில் புலி அஞ்சுவேல் அப்படின்ற பாட்டு வந்து அந்த பாடல். இப்ப அங்கேயுமே வந்து ஆணிரையை கவர்ந்து குறிஞ்சி வழியாக போகும்போது நடக்கக்கூடியது, அங்கேயும் பெருவழி வரல. அப்ப பெருவழி வழியாக போகக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய, நீங்க இப்போ ஒண்ணு வேண்டாம், ஆரலை கல்வர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு இல்லையா? அவங்க எப்ப வந்தாங்க? அவங்க வந்து அவங்களுடைய தொழிலே வந்து வழிப்பறி இல்லையா? அவர்கள் பெருவழி இதோட தொடர்புடையவர்கள். அதாவது வணிகம், சாத்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உருவான பிறகு, வணிக தொடர்புகள் வந்து வந்த பிறகு அவர்களை வழிப்பறி செய்யக்கூடியவர்களாக ஆரலை கல்வர்கள் வந்து கல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வர்றாங்க, சரியா? அவங்களையும் பாலை நிலம் சார்ந்தவர்களாக. ஆனா நீங்க இவங்க எல்லாரையும் எடுத்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி இவங்க எல்லாமே வேட்டை தொழில் செய்தவர்கள். அவங்களுக்கு வந்து எல்லாருமே அம்பெய்தல்ல வந்து ரொம்ப பயிற்சி பெற்றவர்களாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்ப நீங்க பாடல்ல கிடைக்கக்கூடிய இந்த குறிப்புகளை வைத்து கொண்டு அதனுடைய வளர்ச்சி போக்கு எல்லாத்தையும் ஒரேடியா சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. வளர்ச்சி போக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தாதான் நீங்க அடையாளப்படுத்த முடியும். ஆரலை கல்வரையும் இந்த வெற்றி வீரர்களும் வந்து ஒரே ஆள் கிடையாது, சரியா? ஒருவேளை ஒரே இனக்குழுவாக இருக்கலாம், ஆனால் அது வந்து தொழில் அடிப்படையில வேற வேற காலகட்டங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்பதான் நம்ம வந்து
இந்த இனக்குழுக்களையும் அவர்களுடைய செய்த தொழில், அந்த தொழில் வந்து எப்படி உருவானது, அது எப்படி வந்து ஒரு சமூகத்தினுடைய உற்பத்தி முறையோடு தொடர்புடையதாக இருந்தது அல்லது அவருடைய உணவு தேவைக்குரியதாக இருந்தது அப்படின்றத வந்து அடையாளப்படுத்த முடியும். இப்ப நம்ம வந்து பொதுவாக சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போதும் அதை பற்றி எழுதும் போதும் இது மாதிரியான கவலை இல்லாம அது பாட்டுக்கு எழுதிடுவோம். பாலை நிலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இவர்கள் அப்படி இப்படி அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு எழுதிட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குள்ளால இருக்கக்கூடிய கால இடைவெளி, அதுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி போக்கு, அது ஒன்றிலிருந்து இன்னொன்று எப்படி வந்து வளர்ந்தது, இதுக்கு இடையில வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்காம அப்படி போனோம் அப்படின்னா இது மாதிரியான சிக்கல்கள் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க சார். இந்த சிக்கல் ஏன் எழுந்ததுன்னாங்க சார், இப்ப என்னன்னா புற இலக்கிய புறப்பாடல்கள்ல முல்லைத்திணைய பதிவு செய்யறதுல வந்து புலவர்கள் சொல்ற முறையும், அகத்திணை பாடல்கள்ல முல்லைய பத்தி பேசும் பொழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் பத்துப்பாட்டும் வந்து ஒரு மிக வேறுபட்ட சூழல்ல வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க சார். அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்களா இது இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். இருக்கலாம். நன்றி. அடுத்தது பேராசிரியர் சிதம்பரம். வணக்கங்கய்யா, ஞானேஸ்வரன் பேசலாங்கய்யா. பேசலாம். உங்களோட உரை வந்து மிகவும் அருமையா இருந்துச்சுங்க. தொடர்ந்து உங்களுடைய உரைகளை நான் வந்து கேட்டுட்டே வரேங்கய்யா. பல்வேறு கருத்தரங்கள்ல ப்ரொஃபஸர் கோர்ஸுகளில் நிறைய கேட்டிருக்கீங்கய்யா. இந்த இனவுறவில் சார்ந்த அந்த உரைகளை வந்து தொடர்ந்து இந்த பரிணாம வளர்ச்சி அடிப்படையிலே தான் நீங்க அந்த உரைகள் எடுத்து வச்சது இருந்துச்சுங்க. சரி, இன்று அது சற்று வித்தியாசமான ஒரு சூழல்ல அந்த இனக்குழுக்கான காரணத்தை சொன்னது. எனக்கு ஒரு சந்தேகம் தாங்க, இப்ப நீங்க சொன்னதோட தொடர்புடையதாங்க. ஐயா, வெற்றி வீரர்கள் வேற, ஆறலை கல்வலர்கள் வேற. அப்ப இந்த ஆறலை கல்வலர்கள் வெற்றி இந்த குறிஞ்சி திணையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அவங்களா எடுத்துக்கலாமாங்கய்யா? இல்ல, நற்கதிர்களை பிடுங்கி சென்றவர்கள் அப்படின்னா அதாவது குறிஞ்சியிலையும் முல்லையிலையும் இருந்து ஒரு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த பாலைநில மக்களா இருப்பார்களோ? நம்ம ஒரு குறிஞ்சி திணையோட தொடர்ச்சியையும் முல்லை நிலத்தினோட தொடர்ச்சியையும் பாலை நிலத்தை சேர்த்து வாசிக்கும் போதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்துங்க. அதை தனியா ஒரு நிலமாக பார்க்க முடியாம இதுல இருந்து ஒரு வளமையில் இருந்தவங்க ஒரு பகுதியா வந்திருக்கலாம், வளமை குன்றியவர்கள் அங்கே ஆறலை கல்விகளா மாறி போயிருக்கலாமோங்கய்யா? இருக்கலாம். அது நீங்க பாலைத்திணை பாடல்களை எல்லாம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க அது வந்து ஒரு நிலத்தை பத்தி பேசுது. இந்த நிலத்துல வந்து மக்கள் அப்படின்ற பேசுது. அந்த நிலத்துல இருந்த மக்கள் வந்து உணவை வந்து எப்படி பெற்றுக்கொண்டார்கள், உணவை உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்றத பற்றியும் பேசுது இல்லையா? அப்படின்னா நிலம் ஒன்று இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியாது. நிலமும் மக்களும் அப்படி இருக்கு இல்லையா? ஆனா அது எது, நீங்க குறிஞ்சியில இருந்து அதை எப்படி வேறுபடுத்துறது, முல்லையில இருந்து எப்படி வேறுபடுத்துறது, மருதத்துக்குல இருந்து எப்படி வேறுபடுத்துறது, நெய்தல்ல இருந்து எப்படி, இப்படி இவற்றிலெல்லாம் இருந்து வேறுபடுத்தி ஒரு தனி நிலமாக அதை பார்க்க முடியுமா அப்படின்றதுதான் பிரச்சனை. அப்படி பார்க்க வாய்ப்பு இல்லை. அதான் ஏன்னா பாலைத்திணை பாட்டை எல்லாம் பார்க்கும்போது அது வந்து பெரும்பாலும் குறிஞ்சி முல்லை சார்ந்த ஒரு நிலமாகத்தான் வந்து பார்க்க முடியுது. அப்படிதான் வர்ணனைகள் இருக்கு, பாடல்ல வரக்கூடிய குறிப்புகள் இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. அது வந்து பெரும்பாலும் குறிஞ்சி முல்லை சார்ந்த ஒரு இடம். நம்ம தனி நிலமா சொன்னா இந்த ஆய்வு உலகம் ஏத்துக்கிற மறுக்குறீங்க. ஏன்னா தொல்காப்பியர் நான் நிலம் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப நீங்க பழைய நிலம் தனியா ஒரு நிலத்தை எப்படி சொல்ல முடியும்ன்றத மறுக்கிறாங்களேங்க. தொல்காப்பியம் வந்து பாலை நிலத்தை வந்து நிலம் பேசல இல்லையா? பேசல. ஆனா பொழுத சொல்லுது, தெய்வம் பேசுது இல்லையா? நிலம் மட்டும் பேசல. ஏன் பேசல அப்படின்னா அது வந்து பிரச்சனை தான். அதுக்குன்னு ஒரு தனி நிலத்தை வந்து அது குறிஞ்சிக்குள்ளாலேயே அடங்கிடுது, முல்லைக்குள்ளாலேயும் அடங்குது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி தனியா பேசுறது அப்படின்றதுனால அதை வந்து விட்டுருக்கலாம். சரியா? நன்றிங்க. மாற்றத்தால் உருவாகுது அப்படின்றத வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து குறிஞ்சிக்கு முல்லைக்கு மட்டும் இல்ல, பருவகால மாற்றம் எல்லா நிலத்திலையும் உண்டு இல்லையா?
அதனால அது பருவகால மாற்றத்தால் வருவது பாலை அப்படின்ற உரையாசிரியர் தரக்கூடிய குறிப்போ அல்லது சிலப்பதிகாரம் பேசக்கூடியதோ வந்து அது ஒத்துக்கொள்ளக்கூடியது மாதிரி இல்லை. வணக்கம் ஸ்டீபன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை உரையா கேட்டது. நான் இந்த தலைப்பை பார்த்தோன்னே இதுல எப்படி கலந்து கொள்ள வேணும்னு சொல்லி ராமச்சந்திரன் போட்டோன்னு நான் யோசிச்சேன். என்று சொன்னால் நான் சங்ககாலம் என்னுடைய ஆரம்ப கால படிப்பு வந்து விஞ்ஞானத்துறை, பிறகுதான் நான் தியேட்டர் ஃபீல்டுக்கு வந்தது. என்றபடியால் நான் இதுகளில் ஆழமாக படித்த ஒரு மாணவன் அல்ல. ஆனா அதுல ஆர்வம் இருக்கிறபடியால் அப்பப்ப இந்த உரைகளை கேட்கிறதும் வாசிக்கிறதும் இருக்கு. உங்களுடைய உரை அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இந்த விஷயங்களை கேட்கறது. இப்ப இந்த உரைகள் அதுக்கு பிறகு மற்றவர்கள் சொல்லுகின்றதை கேட்கின்ற போது சங்க காலத்தில் இருந்த விடயங்கள் அல்லது பழந்தமிழர்களுடைய பண்டைய தமிழர்களுடைய இருந்த விஷயங்கள் இன்றைக்கும் இருக்கிறது பற்றிய தகவல்களையும் அறிய முடியுது. இப்ப தஞ்சாவூர்ல இருந்ததை சொல்லி எல்லாம் நாங்களும் இங்கேயும் வந்து என்று சொன்னால் சங்க காலத்துல அல்லது பண்டைய தமிழர்களிடம் இருந்த இந்த நடுகள் வழிபாடு அல்லது வழிபடல் அல்லது தலைவன், அந்த தலைவனை பாடுதல், அது இன்றைக்கும் எங்கட மத்தியில இங்க வந்து ஒரு போராட்டத்துல வீரச்சாவடைந்த அந்த தியாகிகளை வணங்குறது, அது இன்றைக்கும் கூட பல்வேறு தடைகள் இருந்தாலும் இப்ப பழங்குடிகளிடத்துல இருக்கிறது. இப்ப மட்டக்களப்பில கிராமங்கள்ல இன்னும் அந்த வழிபாடு இருக்கு, அந்த ஒரு நிலைக்கு போய் ஆடுறது. ஆனால் இந்த நடுகள் வழிபாட்டின் தொடர்ச்சியோ என்னோ தெரியல, இந்த தலைவனை வழிபடல் என்பது வந்து அந்த வீரர்களை வணங்குதல் என்பது ஐக்கிய படித்த சமூகத்தின் மத்தியிலும் அது இருக்கு. அப்ப இதுல இருந்து எங்கள்கிட்ட ஒரு யோசனை எழுப்புது என்னன்னு சொன்னால், அந்த பண்டைய தமிழர்களிடம் இருந்த அந்த சில வழக்கங்கள் இன்றைக்கும் அநேகமான தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஆழ் மனதிலே இருந்து கொண்டிருக்கிற, வெளியில தெரியாட்டுல கூட ஆழ் மனதிலே அந்த வழக்கங்கள் அவர்களுடைய ஆழ்மனதை பற்றி பிடித்திருக்கா என்றதையும் நாங்கள் அது பற்றியும் நான் அறிய விரும்புகிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அந்த பண்டைய தமிழர்களிடம் இருந்த சில வழக்கங்கள், உதாரணமாக இந்த வீர வணக்கங்கள் போன்ற விஷயங்கள், அந்த விஷயங்கள் இன்றைக்கும் அந்த தமிழர்களுடைய ஆழ் மனதிலே அது குடிபுகுந்திருக்கு. அவர்கள் அதை கைவிட தயார் இல்லை, அதை விரும்புகிறார்கள், அதில் ஆழமான ஒரு நாட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்பவற்றை நாங்கள் சொல்லலாமா? அது எவிடன்ஸ் அது இருக்கா என்ற மாதிரி நான் கேட்க விரும்புகிறேன். நடுகள் வழிபாடுடைய தொடர்ச்சியும் அந்த வீரர் வழிபாடு அப்படின்றத இன்றைக்கும் தமிழ் சமூகத்துல வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து தொடர்ந்து தான் இருக்கு அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை, இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சிய வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும், இருக்கு. அதாவது மனதிலே ஒரு ஆழமான ஒரு விருப்பமாக குடிபுகுந்திருக்கா, அந்த அந்த ஜீன்ஸ்லயே அது தொடர்ச்சியாக இருக்கான்றதுதான் அந்த இல்ல. அது வெறும் தமிழ் சமூகத்துல மட்டும் இல்ல, உலகத்தினுடைய பல பண்பாடுகள்லயும் அது மட்டும் இல்ல. பண்டைய தமிழர்கள் மத்தியில இருந்தது, இது இன்றைய தமிழ் சமூகத்திலே இருக்கு, அதை மாதிரி மற்ற சமூகங்கள்லயும் இருக்கு. அப்ப இது அந்த இன்றைக்கு நாங்கள் மக்களை திரட்டுற வேலையில வந்து இது ஒரு காத்திரமான பங்கை வகிக்க முடியும் இந்த அறிவு என்றதான் எங்களுடைய ஒரு அது அந்த வகையில உங்களுடைய உரை எங்களுக்கு உதவியா இருக்கு. நன்றி. நிகழ்ச்சி முடிவு. ஆமா, ஸ்டீவன் சார் வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவுதான், பேசியாச்சு. இல்ல நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உரையை வழங்கி பல்வேறு விதமான சிந்தனைகளை
இப்ப பேசினவங்க எல்லாருமே அதை குறிப்பிட்டாங்க. ஒரு அஹ், ஒரு புதிய சிந்தனையை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு உரையாக இது இருந்தது அப்படின்னு எல்லாரும் பேசினவங்க எல்லாரும் குறிப்பிட்டாங்க. அது மாதிரி பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்கள் அஹ், அஹ், தம்பி கலையரசன், அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து திரு அகத்தியன், அதே மாதிரி பேராசிரியர் மௌனகுரு, பேராசிரியர் சிதம்பரநாதன், இவர்கள் எல்லாரும் வந்து இந்த உரையாடலில் கலந்து கொண்டார். அந்த இதுதான் நமக்கு தேவை. ஒரு உரை என்பது அதை கேட்கக்கூடியவர்களிடம் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புவது என்பது இந்த உரைக்கு கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன். இதைத்தான் பேராசிரியர் நாவா விரும்புவார். பல தளங்கள்ல இருந்து வருவாங்க, வந்து இந்த கேள்விகளை கேட்கின்ற போது அந்த கட்டுரை வந்து மேலும் கூர்மையடையும். அந்த வகையில் சிறப்பான ஒரு உரையை தந்த நண்பர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஈவா நாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வோம். மாதிரி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஏராளமான ஸ்டீஃபனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உண்டு. அதுல நிறைய பேர் வந்துட்டாங்க, இதுல கலந்துருக்காங்க, நல்லா தெரியுது. ஏறக்குறைய 50 தொட்டு வந்து கலந்து கொண்டவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே மாதிரி எல்லா ஆராய்ச்சி கூட்டங்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதே மாதிரி இது வெப்எக்ஸ் மீட்டிங்ல மட்டுமில்ல, இந்த முகநூலிலும் பலர் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இனிமேல் அது வந்து பேஸ்புக்கில் கிடக்கும், அதை பார்க்கவிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரும். நன்றி. ராமச்சந்திரா, மகிழ்ச்சி. நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் நன்றிகள். நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.